வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பீப்புள் ஆர் டிவைடட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து எப்பவுமே பிரிஞ்சு தான் வந்து போயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பார்த்தாலே பயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வளர்ப்பு பிராணிகள் மாதிரி இருக்க பார்வை வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நாய், பூனை தான் நம்ம வளர்ப்போம். அண்ட் இதில் அதிகமாக நாய் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செல்லமாக வந்து வளர்ப்பாங்க. இப்போ ஊர் பக்கம் வளர்க்குறோம் அப்படின்னா அதை வளர்ப்பும் விதமே வேறு. ஆனால் இந்த மாதிரி சிட்டி, சென்னையில் வளர்க்கக்கூடிய நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வளர்கிற விதமே வேறு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அது வளர்க்க முடியும். அப்படி இருக்கிறப்போ சரியான புரிதல் இல்லாததுனால இந்த நாயை வந்து யாரெல்லாம் வந்து பெட் ஓனர்ஸ்னு சொல்லப்படுறவங்க சரியாக வளர்க்காதனால, சரியாக வந்து வெளில கூட்டு போகும்போது அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. 1000 விளக்கில் இருக்க ஒரு பப்ளிக் பார்க்கில் வந்து 2 ராட்வீலர் வகை நாய்களை வந்து ஓனர் கூட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கேயே தங்கியிருக்கிற ஒரு 5 வயசு குழந்தைய அந்த ராட்வீலர் நாய் 2ம் போயிட்டு கடிச்சு கொதறிடுச்சு. அப்போ வந்து அந்த ஓனர் வந்து சரியாக காப்பாற்றவும் இல்லை. இதனால் அந்த குழந்தைக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. இது யார் காரணம்? இதுக்காக நாய்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிடணுமா? நாய் வளர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பாரிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இப்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு மக்கள்கிட்ட முக்கியமாக இதை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் பாரி. ஏற்கனவே நம்ம வந்து நாய்கள் பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இது நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த ராட்வீலர் வகை நாய்களை தடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த சம்பவத்தில் யாருடைய தப்பு, எதெல்லாம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறீங்க? இதில் அஃப்கோர்ஸ் நீங்கள் இது தப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாக்ஸோட ஓனர் தான் நீங்கள் சொல்ல முடியும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். இதில் வந்து அந்த குழந்தையோட பெற்றோர்கள், அந்த குழந்தை எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அந்த நாய்க்கு 2ம் கடிச்சதில் அந்த குழந்தையோட ஸ்கல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேல்ப், அது முழுக்க அப்படியே பிஞ்சிருக்கு. முடியை பிடிச்சி கடிச்சு இழுத்துருக்கு. ஸோ அது அப்படியே பிஞ்சிருக்கு. ஒரு குழந்தைக்கு அது எந்தளவுக்கு பெயின் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குழந்தை வந்து அதுலேருந்து எப்படி மீள போகுது, அதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே சத்தியமாக தெரியல. பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான். அப்போ இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது, இல்லை இந்த மாதிரியான சம்பவத்தை நாம் எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறது 2 பக்கமும் நம்ம இங்கே அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த டாக் ஓனர் சைட்லேருந்து நம்ம போவோம். ஒருத்தர் தான் வளர்க்கக்கூடிய நாயை எந்த ப்ரீட் வாங்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? நிறையா டாக் ஓனர்ஸுக்கு இல்லை டாக் வாங்குறவங்களுக்கு தன்னுடைய நாய் தான் இருக்கிறதுலே பலம் பொருந்திய நாய், தன்னுடைய நாய் தான் இருக்கிறதுலே ஆக்ரோஷமான நாய், நம்ம நாய் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ டாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் நிறைய பேர் டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுல இருப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ணுற மென்டாலிட்டி வந்து நீங்கள் இந்த காட் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த காட் டாக்ஸ் மென்டாலிட்டி பீப்புள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே இருக்கும். நான் அதான் சொல்கிறேன். ஆனால் அந்த தேவை எனக்கு இருக்காங்கிறத நம்ம முதல்ல டிஸ்கஷனுக்கு வைக்கணும். நம்ம முதல்ல பார்க்கணும், காட் டாக் எனக்கு வேணும். ஏன் எனக்கு வேணும் காட் டாக்? ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நாய் வேணும். அந்த பாதுகாப்புக்கான நாய் ஏன் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்படி தான் நான் சொல்ல முடியும். நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன பாதுகாக்க போகிறீங்க? உங்களுக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா? வெளியில் யாராவது உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த மாதிரி யோசிங்களேன். நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க, உங்களுக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஐ நீட் ஏ காட் டாக், பெஸ்ட் காட் டாக் தேவை கிடையாது. கம்பேனியன் டாக் இருந்தால் போகுது. அப்போ நீங்கள் அந்த ப்ரீட்ஸை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த ப்ரீடு என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய சிச்சுவேஷனுக்கும் கரெக்டாக ஒத்து வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். சில பேர் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருந்துட்டு தே வில் கோ ஃபார் லேப்ரடார். பண்ணக்கூடாது. லேப் வந்து ஒரு ஹை ஆக்டிவ் டாக். ஆனால் பெரும்பான்மையாக எல்லாருமே அதுதாங்க முட்டாள்தனம். எல்லார் வீட்லையும் லேப் எப்படி இருக்குது? புளிய மூட்டை மாதிரி இருக்கா? அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஹை ஆக்டிவ் டிரைவ் இருக்கக்கூடிய, ஒரு அதிகமாக ஓடி விளையாடக்கூடிய ஒரு நாய் தான் லேப்லாம். அது வந்து ஒரு வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க நாய் கிடையாது ஆக்சுவலாக. அதை கொண்டு வந்து வாங்குறது, அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போடும்போது அதுக்கு ஒபிசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். கேரக்டர்லையுமே அதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அப்பார்ட்மெண்ட் லைஃபுக்கு ஒத்து வராது. அப்போ இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்லியாக வேணும். நிறைய பேர் க்ரௌடட் பீப்புள்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லினா அந்த ஃப்ரெண்ட்லினஸை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கணும். அப்போ இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம், நமக்கு என்ன மாதிரியான நாய் தேவை, இல்லை எனக்கு கார்டிங்கும் வேணும், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீட்ஸும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நாயை வாங்கணும். இதில் வந்து நான் எப்போவுமே ப்ரமோட் பண்ணுறது என்னென்னா, நம்ம நாட்டு வகை நாய்களை தான் நான் ப்ரமோட் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா நம்ம நாட்டு வகை நாய்கள் வந்து எல்லாமே
அந்த இவர் இந்த அஜித் படத்தில் அவர் சொல்லுவார், அந்த விஜய் படமா அஜித் படமா ஏதோ ஒரு படம், என்னடா அது இல்லை, அந்த ஒரு டேரக்டர் ஒன்று பேசுவார், விஜய் படம் தாங்க, சண்டை வேணுமா சண்டை இருக்குது. அது மாதிரி நம்ம தமிழ் டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தில்ராஜு அவர் சொல்லுவார்ல, அது மாதிரி டெம்பர்மெண்ட் வேணுமா டெம்பர்மெண்ட் இருக்குது, கார்டிங் வேணுமா கார்டிங் இருக்குது, கம்மி மெயின்டெனன்ஸாக கம்மி மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான கேட்டகரியும் ஃபில் ஆகிற ப்ரீட்ஸ் தான் நம்மளோட ப்ரீட்ஸு. அப்போ அதுலேயுமே வந்து அந்த ஒரு தனிப்பட்ட, இப்போ ஒரு கோம்பை இருக்குன்னா கோம்பை வந்து கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும், சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்க இடத்துல கூட நீங்கள் அதை வச்சு வளர்த்துற முடியும். ஆனால் அட் த சேம் டைம் இட் வில் பி அ காட் டாக், சின்ன சைஸில் ஒரு காட் டாக். அப்போ அது வந்து அது ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் வேணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு எனக்கு இடம்லாம் பெருசாக கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி காட் டாக் வாங்கிக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் வேணும் உங்களுக்கு வந்து, அது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அது வீட்டுக்குள்ளே ஓடி விளாட்ற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் புள்ளிக்குட்டா இந்த மாதிரிலாம் போகலாம். இல்லை ராஜபாளையம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்கு ஒரு அளவுக்கு இடம் வேணும். நம்ம நாட்டு நாய்கள்னாவே ஓரளவுக்கு இடம் வேணும். இல்லை எனக்கு இடம்லாம் ரொம்ப இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கம்பெனினாகவும் இருக்கணும், ஒரு பேசிக் கார்டிங் சென்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு, நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்கிறீங்களே, அது இந்தியன் பறையா டாக்னு சொல்கிறாங்களா, அந்த நாயை நீங்கள் எடுத்து வளர்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அது நல்ல ஒரு லைஃப் இருக்கும். உங்களுக்கு வந்து குறைஞ்சது 15 வருஷத்துக்கு எந்த ஒரு இஷ்யூ வாழ முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், அது வந்து ரொம்ப பாசமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கார்டிங் சென்ஸும் கொஞ்சம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த செலக்டிங் த ப்ரீட் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் வாங்க போகிறவங்க தயவு செஞ்சு மனசில் பெற்றுட்டு வாங்குங்க. ரெண்டாவது, அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாயை வாங்கி அதை முறைப்படி வளர்க்கல அப்படின்னாலும் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த கேஸை வச்சு நம்ம பார்ப்போமே, இந்த ஒரு பர்டிகுலர் ஓனரு அவர் வந்து ஹி கோஸ் ஃபார் ஏ ராட்வீலர். இப்போ ராட்வீலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய்களுடைய பட்டியலில், இந்த அக்ரஸிவான டாக்ஸ் பட்டியலில் போட்டிங்கன்னா ராட்வீலரை மென்ஷன் பண்ணாமல் கடந்து போக முடியாது, அந்த லிஸ்ட்டு வந்து முழுமை பெறாது. ஆமாம், அது உடனே வந்து அதனால் ராட்வீலர் ரொம்ப தப்பான நாயானா அது இப்படி கிடையாது. ராட்வீலருடைய அடிப்படை குணாதிசயங்களில் ஒன்று வந்து இட் இஸ் ஏ கார்டியன் டாக். அது வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய நாய். டெரிட்டோரியல் டாக், டெரிட்டோரியல் டாக்னா அது தனக்கான ஒரு எல்லையே வரையறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நாய். அந்த எல்லைக்குள்ளே யார் வந்தாலும் அந்த நாய் வந்து அவர்களை தடுக்கும், தாக்கும். அது யாராக இருந்தாலும், ஒரு அணிலாக இருந்தாலும் அதுக்கு தடுக்கும், தாக்கும், ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது தடுக்கும், தாக்கும், மனுஷனாக இருந்தாலும் தடுக்கும், தாக்கும். சரியா? அது தனக்கென்று ஒரு எல்லையை வரையறுத்து கொள்ளக்கூடிய ஒரு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாய். இப்போ இந்த மாதிரி டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்ட் அதிகமாக இருக்க ஒரு நாயை நீ ஏன் வாக்கிங் எடுக்கிற? ஒரு நாய் நீங்கள் வாக்கிங் எடுக்கும்போது போகும், அது குறிப்பாக நீங்கள் ஆண் நாயில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ஒட்டுக்காலம் யூரின் அடிக்கும், போய் ஒவ்வொரு இடமா போய் ஒரு வண்டி டயரில் யூரின் அடிக்கும், அந்த வீட்டுக்காரன் நம்ம கூட சண்டைக்கு வருவான். அடுத்து கரண்ட் கம்பத்தில் போய் அடிக்கும், அவனும் சண்டைக்கு வருவான். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டில் வாசலில் கொஞ்சம் பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு அடிச்சுட்டு வரும். இதுக்கு அது ரீசன் என்னன்னா, தனது எல்லை பகுதியில் அது மார்க் பண்ணிட்டு வருது. இது வந்து அதுக்கு டாக்ஸுக்கு இருக்கிற நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். இப்போ இந்த ராட்வீலரை நான் இப்போ வந்து என்னோட ஒரு தோட்டத்தில் வச்சு வளர்க்குறேன்னு வைங்க, தோட்டம் யாரும் வராத இடம். இந்த தோட்டத்தில் வந்து இதே வேலையை அதுவும் பண்ணும், அங்கேயும் பண்ணும். ஆனால் அதோட எல்லைக்குள்ளே அது போட்டுருச்சுல மார்க்கிங்க, இந்த மார்க்கிங் வந்து அது அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கிங்கை வந்து 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அது போட்டு வச்சிடும். இப்போ அந்த 1 ஏக்கரோ 2 ஏக்கருக்கு வெளியில் ஒரு மாடோ ஆடோ வருதுன்னு வைங்க, அது போய் நோண்டாது. சீரியஸாக நோண்டாது, பார்த்துக்கிட்டே இருக்கும். அதோட எல்லை அதுக்கு தெரியும், அதோட எல்லைக்குள்ள அந்த மாடு வந்து குலைச்சுன்னா அது நகர்ந்து போயிடுச்சுன்னா படுத்துக்கும். நார்மலாக பார்த்துட்டு ஒரு அப்படின்னு படுத்துக்கும். அது எல்லைக்குள்ள திரும்ப அந்த மாடு வருதுன்னா சார்ஜ். அப்போ அதோடைய குணம் என்னென்னா, ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணிவிட்டு அந்த டெரிட்டரிக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்குது. இப்படி இருக்கிற ஒரு டாக் ப்ரீடை நீ வாங்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, ஊருக்குள்ளே விட்ற. அது ஊருக்குள்ளே என்ன பண்ணுது, பப்ளிக் ரோட்ஸில் போய் யூரின் அடித்து, பப்ளிக் கம்பங்கள், அடுத்தவங்க வீட்டு கேட்டு, இதில் எல்லாம் போய் யூரின் அடிச்சு வச்சு இதெல்லாம் என்னோட டெரிட்டரின்னு அது மைண்டில் ஏற்றிக்குது. ஆமாங்க. இப்போ அங்கே ஒரு குழந்தை வருது, என்ன பண்ணும்? அதை த்ரெட்டாக தான் பார்க்கும். என்னோட இடத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு கேட்கும். குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும்? பயந்து ஓடும். பயந்து ஓடுனா ப்ரே ட்ரைவ்னா நாய்கள் ஓநாய்கள்லேருந்து வந்தவை. அதனால் வந்து ஒரு குழந்தை ஓடுறது அது கண்ணுக்கு துரத்தி போய் அதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதுக்கு சடனாக ப்ரே ட்ரைவ்னு சொல்லக்கூடிய அந்த வேட்டையாடக்கூடிய தன்மையை அதுக்கு சடனாக கிக் ஆயிரும், அட்டாக் பண்ணும். ஸோ இந்த இதில் தான் நான் சொல்கிறேன், ஒரு கார்டியன் டாகுன்னு நீ வாங்கிட்டேன்னா குமுட்டைகளா, அது எந்த இடத்த பாதுகாக்கணுமோ அந்த இடத்த தாண்டி அந்த நாய் வராமல் நீ பாதுகாக்கணும். இதை மண்டையில் ஏற்று, இல்லைன்னா நீ வாங்காத.
உன் வீட்டை தானே பாதுகாக்க வாங்குற, அது உன் வீட்டை தாண்டி வரக்கூடாது. அப்படி வளர்த்துக்கோ. உன் வீட்டு காம்பவுண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உயரமாக இருக்கணும். என்னோட நாயெல்லாம் வந்து வீட்டு காம்பவுண்டை தாண்டிலாம் போயிருக்கு. இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா உங்கள் நாயே வீட்டு காம்பவுண்டோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு, தாண்டி போயிருக்கு. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? நான் தானே. கரெக்ட். நீ எவ்வளோ பதறிட்டு ஓடுவேன் தெரியுமா? அது புள்ளி கூட்டா ஓடுதுன்னா அதை பார்த்தா நான். ஆனால் இதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளோட இதோட எல்லாம் நான் பழக்கப்படுத்திட்டேன். அதனால குழந்தைகளை கண்டு இது அப்படி பண்ணாது. பட் அட் த சேம் டைம் நாய்களை வந்து என்னால் பழக்கப்படுத்துகிற சுச்சுவேஷனே அமையல, பண்ணவும் முடியல. குட்டியிலேருந்தே பண்ண முடியல. இது 4 மாதத்துலேருந்தே வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிருச்சு, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட டாகோட வந்து விட்டேன். அது ஒரு சௌச்சௌ. அந்த சௌச்சௌ பிரீடோட இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை போய் இது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு 4-5 மாதத்துலேயே. ஏன்னா கொஞ்சம் பெருசானனால அதையும் டாமினேட் பண்ணிட்டு, அதனால அதுக்கு அந்த டாக் சோசியலைசேஷன் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அதுக்கான சூழல் இங்கே இல்லை, அதான் உண்மை. அப்போ அதனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் வீக்காக இருக்கனால அடுத்த டாக்ஸ் வந்து பார்த்தா அக்ரஷன் ஆகுது. அதில் அப்படி தான் தாண்டி போயிடுச்சு. ஆனால் தாண்டி போனால் நாயை உசுரை பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் அந்த நாய்க்கும் அதுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் டக்குன்னு என் நாயை பிடிச்சி அந்த நேரத்தில் வந்து எனக்கு கடிச்சிரும், என் நாயெல்லாம் எனக்கு கடிக்காது. அந்த தைரியம் எனக்கு இருக்குது. என் நாய் என்ன கடிக்காது. அதனால் நான் வாய்க்குள்ளேயே கை விட்டு பிடிச்சிருப்பேன். இந்த மாதிரி உன்னால் வளர்க்க முடிஞ்சால் வள, புரியுதுங்களா? ஆனால் அதே மாரி ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். அப்போ நான் உடனே சரி இந்த மாதிரி தாண்டி போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு நான் வீட்டோட செவத்தை ஏற்றினேன். அதனால் தாண்ட முடியாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காம்பவுண்டை நான் ரைஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் ஆனால் நாய் தாண்டுது. ஸோ நாய் தாண்ட முடியாது. குட்டியாக இருக்கும்போது தாண்டலைங்க, அது பெருசானோன்னா அதனால ஈஸியாக தாண்ட முடியும். ஒரு தவ்வில் ஈஸியாக வெளில போயிடும் அது. அப்போ அதனால ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அதை திரும்ப கண்டெயின் பண்ணுறதுக்கு நான் காம்பவுண்ட்ஸ்லாம் ஏற்றுறேன். ஸோ இதுதான் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு டாக் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன், 2 ராட்வீலரும் அன்செயின்டுங்க, லீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ வாட்டு அந்த 2 நாயை வந்து ஆட்டுக்குட்டி ரோட்டில் விட்ட மாதிரி விட்ற. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி அது என்ன தைரியம் உனக்கு? அது அந்த மாதிரி அந்த ரோட்டில் அந்த ஆள் அந்த ஓனர் விடுறதுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? அந்த நாய் யாரையும் கடிச்சிடாதா? கடிக்காத நாய் தான் நீ வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கியா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அதில் ராட்வீலர் வாங்குறாங்கன்னா ராட்வீலர் பற்றி தெரியாமல் வாங்கலை. அப்போ அந்த மாதிரி டாகை நீ ரோட்டில் விட்டுட்டு இருக்கேன்னா யாரை மிரட்டுறதுக்கு நீ ரோட்டில் விட்டுருக்க? இது ஒரு தப்பான சைக்காலஜி, மனுஷன் சைக்காலஜி. அது ஒரு சில பேருக்கு அந்த மனநிலை இருக்குல்ல, நம்ம நாய் அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அது நானே சஃபர் ஆயிருக்கேங்க. நான் வந்து என்னோட புள்ளிக்குட்டா அது நான் வாக்கிங் எடுத்துகிட்டு போகிறேன். அதெல்லாம் ரொம்ப நானும் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் வாக்கிங் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ தான் தமிழ்நாட்டில் அப்போ புள்ளிக்குட்டா வந்து ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு மிஞ்சி போனால் 4-5 பேர்கிட்ட தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த டைமில் நம்ம வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம், இதே ராட்வீலர் தான் எடுத்து அப்படியே ஒருத்தன் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போயே அந்த 2 நாயும் வந்து முறைச்சிக்கிச்சுங்க. நம்ம அப்படியே இழுத்துட்டு போயிட்டோம். பார்க்குறேன் அந்த ராட்வீலர் செயின் இல்லாமல் ஓடி வருதுங்க என்னை நோக்கி, என்னையும் கொம்பாவையும் நோக்கி ஓடி வருது. அப்போ வந்து கொம்பாக்கு வந்து வயசு வந்து ஒரு 8 மாதமோ 9 மாதமோ குட்டி. அது முழுசாக மெச்சூர் ஆகலை. பட் 8 மாதம் 9 மாதங்கிறது ஒரு இந்த செமி அடல்ட் ஸ்டேஜ். உடம்பு பெருசாக ஆயிரும். ஆமாம், செமி அடல்ட் ஸ்டேஜ். பக்கம் இருக்காது, செமி அடல்ட் ஸ்டேஜ். அது ராட்வீலர் வேகமாக வந்துட்டு அது வந்து சேலஞ்ச் பண்ணி நிற்கிது. அப்படியே அது ஒரு செகண்ட் இப்படி நிற்கிது. இது நின்ன உடனே ஃபஸ்ட்டு கொம்பா வந்துட்டு அது எப்போவுமே நாய்கள் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இப்படி மூக்கு கிட்ட போயிட்டு இப்படி பண்ண பார்க்குது. கிரவுல் பண்ணுச்சு ராட்வீலர். கிரவுல் பண்ண அடுத்த செகண்டு இது புள்ளிக்குட்டால இதோட ஜீன் ஒன்று இருக்குல்ல, இது ஃபைட்டிங்க்கு பஞ்சாபில் இதெல்லாம் டக்குன்னு சார்ஜ் பண்ணிடுச்சு. கொம்பா தான் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிச்சு. சார்ஜ் பண்ணோடனே இது வெயிட் எல்லாம் அதிகம் புள்ளிக்குட்டா. டக்குன்னு ராட்வீலரை கீழே போட்டுட்டு ராட்வீலர் மேலே இது உட்காந்துட்டு, ஆனால் இதுக்கு கடிக்க தெரியல இது. ஏன்னா இது புதுசு. அது சும்மா லப்புன்னு கடிக்குது. அந்த நாய்க்கும் வந்து ஒன்றும் காயம் வரல. ஆனால் அது கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ராட்வீலர், அதுவும் கடிக்குது. அப்போ இது லப்புன்னு, ஆனால் இதோட வெயிட்டை போட்டு அது கீழே போட்டோன்னா அது கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேனிக் சத்தம் கேட்ட உடனே ஓடி வராங்க அந்த ஓனர். வந்துட்டு சாரி ப்ரோ, செயின் வந்து இது பண்ணிட்டேன், அவுத்துட்டேன், அதனால் அது வந்துருச்சு, வராதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறான் வாட்டு. நான் அவன் அப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு அது அப்புறம் கேட்குறான் இது என்ன ப்ரீட் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொல்கிறேன், அப்போ நான் என்ன நினச்சேன், எனக்கு என் மனசில் ஜென்யூனாக அது வந்து ஆக்சிடெண்ட்டாக அவன் அவுத்துட்டானா என்னெல்லாம் தெரியல, எனக்கு தெரியாமல் கூட வந்துருக்கலாம். ஆனால் என் மனசில் நான் ஃபண்ட ஃபீல் என்னன்னா அது ஒரு சைக்கோ நாய் தான் நினச்சேன் நான் அந்த ஓனரை. அவனை சொல்கிறீங்களா? அவனை வந்து சைக்கோ நாய் நினச்சேன். ஏன்னா நான் என் நாய் இழுத்துட்டு போயிட்டேன், அந்த நாய் வந்து செயின் இல்லாமல் வருது. இப்போ செயின் அத்துக்கிட்டு வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் எப்படி செயின் ஒரு டாக் வந்துன்னா அந்த லீஸுக்கு நான் மேலே அந்த இது மாட்டி கழட்டி விட்டுருக்கான். ஒருவேளை மேபி அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செயினை கழட்டினானா என்னன்னு தெரியல, அது விட்டுருப்பான் எனக்கு தெரியல. பட் எனக்கு அது அப்படி தான் ஃபீல் ஆச்சு.
அப்போ இது ஒரு மென்டாலிட்டி வந்து சில பேர்கிட்ட இருக்குது, நம்ம டாக் தான் இருக்குல்லே கெத்து அது இதுன்னு. அது வளர்க்குற எல்லாருக்குமே, இப்போ ஒரு பையனை வளர்க்குறாங்க, நம்ம பையன் தான் அறிவாளி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதே போல் வளர்க்குறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன இன்க்ளூடிங் மீ, அவங்க டாக் வந்து அவங்களுக்கு குழந்த மாதிரி தான். ஸோ அது வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். ஆனால் அட் த சேம் டைம் அது அடுத்தவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாது. என்னோட நாய் வந்து வேற ஒரு நாயை கடிக்குதுங்கிறது, அது வந்து சப்போஸ் இன்கேஸ் வந்து அந்த நாய்க்கு ஏதாவது நாய் இருந்துச்சுன்னா, இப்போ என்னோட நாய்க்கு கேட்டை தாண்டி போய் அது ஒரு பாவம், ஒரு வயசான லேப்ரடார், அது போய் சண்டைக்கு போனது ஒரு வயசான லேப்ரடார். அதுக்கு அந்த லேப்ரடாருக்கே அந்த 8 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வயசான, அதுவே நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்கும். அந்த நாய் போய் இது கடிச்சிருச்சு. அப்போ அது வந்து நமக்கு வந்து அந்த நாய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவர் ஓனர்கிட்ட வந்து பார்க்கும்போது என்னங்க அப்படி சரியாயிருச்சுங்களா அது. ஆனால் பெரிய காயம்லாம் கிடையாது, 2 நாய்க்குமே பெருசாக காயம் கிடையாது. பட் ஏன்னா டக்குன்னு போய் ரியாக்ட் பண்ணிடுறோம் நம்ம, வித்தின் த செகண்ட்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால அது இது மாதிரி தடுத்துடுறோம். பட் இது வந்து இப்போ ஒரு நாய்க்கும் சண்டை, அது வேற. குழந்தைக்கு மேலே அது பாஞ்சிருச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? நம்ம தான் எடுத்துக்கணும். அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஜெயிலுக்கு தான் போகணும். ஆனால் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கார்டிங் ப்ரீட்ஸை நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அது வெளியில் வராமல் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது. அதை நான் வந்து கொம்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வாக்கிங் எடுத்துகிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு யாருமே இல்லாத கேட்பாங்க, ஏன் ரொம்ப லேட் நைட் எங்கள் வாக்கிங் எடுக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா, அப்போ தான் எடுக்க முடியும், அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்காது, அப்போ எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதையும், ஏன்னா எனக்கு அந்த ஒவ்வொரு டைமும் நான் அந்த இது வாக்கிங் எடுக்கும்போது இது பண்ணும்போது பழைய மெமரி தான் அதில். அது என்னென்னா ரிஸ்க்கு அதிகம். நான் ஒரு டைம் இப்படி தாங்க வாக்கிங் எடுத்து போயிட்டு இருந்தோம். மக்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கொம்பா வந்து அது வரை கண்டுக்காம தான் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வண்டியில் ஸ்கூட்டியில் ஆக்டிவாக வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு அவர் என்னென்னா அது ப்ரீட் பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குது. அவர் கேட்குறாரு என்ன ப்ரீடுன்னு. நான் அப்போவே சொல்கிறேன் பேசாதீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அது என்கிட்ட பேசினாவே அது கோபப்படும், அதுதான் பிரச்சனை. இல்லை விடுங்க, நான் அப்படி இப்படின்னு கை காமிக்கிறேன். நானும் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லை பேசாதீங்க அப்படிங்கிறேன். நான் வாட்டு ஸ்ட்ரேஞ்சருங்க, அவர் யாருன்னு கூட தெரியும், ஸ்ட்ரேஞ்சர் வேணாங்க அப்படிங்கிறேன். அவர் அதேமாரி அவர் பேசுகிறாரு, இல்லை ஜி அது என்ன டாக் அப்படின்னு சவுண்டாக வேறு பேசுகிறாரு. டக்குன்னு அவர் மேலே சார்ஜ் ஆகுது டாக். ஏன்னா நாயோட சைக்காலஜி என்னென்னா, நீ ஓனர்கிட்ட எப்படி நீ கை நீட்டி பேசலாம், இந்த மென்டாலிட்டியில் தான் அது இருக்கும். அப்போ இப்படி சார்ஜ் ஆகுது. பை காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து அந்த வண்டியில் அப்படி காலை வச்சு அவர் வண்டிக்கு அந்த பக்கம் விழுந்துடுறாரு. ஸோ இதால் போக முடியல, அந்த பக்கம் தாண்ட முடியல. அந்த வண்டி அவரை காப்பாற்றிடுச்சு. அவர் அப்படி போனோடனே நான் இழுத்து பிடிச்சிட்டு, என் கையில் லீஸ் இருக்குது, நான் வந்து லீஸ் இல்லாமலாம் என் நாயெல்லாம் வெளியிலே எடுக்க முடியாது, அதை பற்றியே யோசிக்கவே மாட்டேன் நான். 2 அது என்ன பண்ணால் சோக் செயின் ஒன்று இருக்கும். 2 லீஸில் வந்து நார்மலான பெல்ட் கழுத்தை இறுக்கி விட்டுரும். அந்த நார்மல் பெல்ட் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது அதை கட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோக் செயின் அப்படின்னா என்னன்னா, ஒரு இரும்பு கம்பியில் ஒரு பின்னல் இருக்கும். இந்த பின்னலில் ஒரு பின்னலில் வந்து நம்ம செயின் பிடிக்கிறதுனால நாய் இழுக்கலுக்கு அதோட கழுத்து நெருக்கப்படும். சைக்காலஜிக்கலா நம்ம கண்ட்ரோல் வந்து ஓனர் கிட்ட இருக்கு. அதனால இழுத்து ஒரு லெவலுக்கு மேலே இழுக்க முடியாது, அதுக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சோக் செயினும் நான் போட்டிருப்பேன். சோக் செயினில் தான் மெயின் இருக்கும். எப்பவுமே இப்படி தான் நான் கூட்டிகிட்டு போகிறது. அது இல்லாமல் நான் வாக்கிங் வரும்போது எங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் நான் பிடிச்சிட்டு போகிறது நான் தான் பிடிச்சிட்டு போவேன். பட் அந்த ரோட்டில் வேறு நாய்கையோ திருநாயோ ஏதோ ஒன்று வந்து எதுவும் வராமல் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அதனால் என்ன பண்ணேன், ஒரு லெவலுக்கு மேலே இந்த ரிஸ்க்கை டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்கிறனால நான் வாக்கிங் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன். நாய்க்கு பூப்புலாம் பண்ணால் கூட நான் தான் அதை க்ளீன் பண்ணுவோம், பாத்ரூமில் தான் இது பண்ணுவோம். பட் அந்த வாக்கிங் எடுத்து நிப்பாட்டிட்டோம். டாகுக்கு வாக்கிங் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். சீரியஸாக கிடையாது. எப்படிங்க? டாகுக்கு எக்ஸசைஸ் கம்பல்சரி, ஆக்டிவிட்டி இருக்கணும், பிளேயிங் ஆக்டிவிட்டி இருக்கணும். நான் என் வீட்டில் அது கூட நான் ஃபெச் விளையாடுவேன். அதுக்கப்புறம் அது கூட நான் பயங்கரமாக விளையாடுவோம். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது கூட விளையாடுவோம். டயர்டாயிரும். ரெஸ்லிங் பண்ணி அதை பிடிச்சிக்கிச்சு அந்த மாதிரி விளையாடுவோம். அது நம்ம தூக்கி போடுவோம், அது கயிறு பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுவோம். ரோப் இருக்கும், ரோப்லாம் வந்து நீங்கள் நல்லா இருக்கும், அது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். வெயில் காலம்னால என்னாலே முடியல, அதனாலே முடியல. ஏன்னா அது அந்த டைமில். பட் நார்மல் டேஸில் வந்து அது கொஞ்சம் தக் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுலேயும் நான் சொல்லிடுறேன், தக் ஆஃப் வாரில் தயவு செஞ்சு நாயை ஜெயிக்க விடாதீங்க. ஓ, அது பெருசுன்னு நினச்சிக்குமா? ஆமாம், தக் ஆஃப் வார் நிறைய பேர் கிறுக்குத்தனமாக விளாண்டுட்டு அது இழுக்குது போ அப்படின்னு விட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஆள் நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ஃபாவாக மாறிடும். ஸோ தக் ஆஃப் இது விளையாடும்போது அந்த கயிறை கொடுத்து கடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் கடைசியில் அந்த கயிறை முடிச்சிருக்கணும். நீங்கள் தான் அந்த விளையாட்டை ஸ்டாப் பண்ணணும். கடைசி இதில் வந்து நான் பிடிச்சிட்டு விடு அப்படின்னு சொல்லுவேன். அது விடுன்னு சொன்னால் அது விட்டுரும். விட்டதுக்கப்புறம் அந்த கயிறை தூக்கி வைப்பேன், முடிஞ்சுது கேம், அவ்வளோதான். அப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா சைக்காலஜிக்கலாக இவர் சொன்னால் கேட்கணும். நம்ம இவர் சொல்கிற டைமில் நம்ம விளையாடலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ இது சைக்காலஜிக்கல் இதுதான். இது நீங்கள் இது ட்ரையல் அண்ட் மெத்தடில் தான் கற்றுக்க முடியும். நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கம்பல்சரி அப்படி எல்லாம் அப்படி நம்மளாம் வந்து பழங்குடி மக்கள் மாதிரி அப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு வளரல. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வாட்டு ஒரு 2 கார்டிங் டாகை ரோட்டில் செயின் இல்லாமல் வந்து பொறுப்பு இல்லாமல் நீங்கள் வாட்டு வாக்கிங் எடுத்தீங்கன்னா அப்படின்னா
வரதானங்க செய்யும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நாய் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் யாரையாவது கடிக்கும். மனுஷனாக கடிக்கலாம், நாயை கடிக்கலாம், திருநாயை கடிக்கலாம், வயசானவங்களை கடிக்கலாம், ஜெயிலுக்கு நீங்கள் போவீங்க. இப்போது இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க. நம்ம பேசுகிறப்போ இந்த பார்க்ஸ் அண்ட் பப்ளிக் பார்க்ஸ் அண்ட் டாக் பார்க்ஸ் சோசியலைசேஷன் முக்கியம். நம்ம ஊரில் சோசியலைசேஷன் பண்ண வைக்கிறதுக்கு சிரமங்கள் இருக்குது. இடம் இல்லை, டாக் பார்க்ஸ் இல்லை, சோசியலைசேஷன் பண்ண முடியல. இதை சொன்ன வரது கீழே வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஏன் மனிதர்களுக்கே இங்கு பூங்கா இல்லை, நாய்களுக்கு பூங்காவா? மனிதர்களுக்குலாம் பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் எல்லாரும் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில கிறுக்கனுங்க போய் ஹாஹான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் ஓடிட்டு இருக்காங்க, உருண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. செம்மொழி பூங்காவில் சில பேர் அதையும் ஒரு படி கடந்துலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நாய்களுக்கு சோசியலைஸ் பண்ணுறதுக்கு பூங்காக்கள் கிடையாது. நிறைய மனித பூங்காவில் நாய்கள் அலௌடே கிடையாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சோசியலைசேஷன் நம்ம ஊரில் நாய்களை சோசியலைஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறனால நீங்கள் டாகை வாக்கிங் எடுக்கும்போது அதுக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்துட்டான், இவனை சுற்றுப்படுதா? அப்போ ஒரு குட்டி, நீங்கள் வீட்டில் வளர்க்குற குட்டி எல்லா நாய்களுக்குமே குட்டிலேருந்தே சைக்காலஜி என்னென்னா ரோட்டில் இருக்கவன் எதிரின்னு ஃபிக்ஸ் ஆயிடுது மைண்டு. வீட்டில் வளர்க்க எல்லா நாயுமே ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய நாய் ஆளுக எவனுமே நமக்கு வந்து ஹார்ம் பண்ணுவான். ஸோ அது ஆபத்துங்கிற ஒரு மாதிரி உளவியல் அதுகளுக்கு உருவாகுது. அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அது ரோட்டில் சோசியலைஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட டாக்ஸை கொண்டு வந்து சோசியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்போ என்ன தோணுன்னா, நாயில் நல்ல நாயும் இருக்குது, கெட்ட நாயும் இருக்குது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அது கற்றுக்கும். பெட் டேட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணணும். அதுக்கான இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் வேணாம், வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை எனக்கு கார்டிங் பர்பஸ் முக்கியம், என் வீட்டை பாதுகாக்கணும், என் வீட்டில் எப்போ வேணாலும் திருடம் வரலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திருட்டு பயம்லாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் இந்த அரசாங்கம் சரியாக மெயின்டைன் பண்ணுதா? அரசாங்கத்திலே திருடுறாங்க அப்படின்னா வந்து திருடர்கள் இருக்க தானே செய்வாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன தான் காவல்துறை ரோந்துக்கு போனாலும், இப்போ நான் என்ன கேட்குறேன், காவல்துறைக்கு எதுக்கு டாக்ஸு? காவல்துறையில் நீங்கள் நாய் வச்சுருக்கீங்க, எதுக்கு ஸ்னிஃபர் டாக்ஸ் வச்சுருக்கீங்க, கார்ட் டாக்ஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்போ பாதுகாப்புக்கு அதை வச்சுருக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்புக்கு யாரும் நாய் வளர்க்காதீங்க அப்படின்லாம் பேசுகிறதுலாம் தப்பு. அவங்க தேவைக்கு நாய் வளங்க, அது அவ்வளோதான் விஷயம். இப்போ ஒருத்தருக்கு செல்லத்துக்கு வளர்க்குறாங்கன்னா செல்லத்துக்கு வளங்க, பாதுகாப்புக்கு வளர்க்குனா பாதுகாப்புக்கு. ஆனால் பாதுகாப்புக்குன்னு வளர்க்கணும்னா சைக்காலஜி புரிஞ்சுட்டு வளங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு கார்ட் டாக் வாங்கி வளர்க்குறீங்கன்னா அது டெரிட்டோரியை மார்க் பண்ணும். அந்த டெரிட்டோரியில் எவன் வந்தாலும் கடிக்கும், எவன் வந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி எவன் வந்தாலும் கடிப்பேன்னு அது நிற்கும். அப்போ அந்த டெரிட்டோரியில் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா என்ன, அந்த குழந்தைக்கு விபரீதம் நடக்கும். இது வந்து இப்போ நம்ம டாக் ஓனர்ஸுக்கு நம்ம சொல்லிட்டோம், இந்த சைக்காலஜியில் தான் நம்ம வளர்க்கணும். இதில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். கட்டி போடாமல் நான் என்ன சொன்னேன், முடிந்த வரைக்கும் உங்கள் டாக் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியர்ஸை வந்து வெளிப்படுத்துதுன்னு தெரிஞ்சுதுனாவே நீங்கள் வந்து லாக் பண்ணி நீங்கள் வந்து சேஃபாக தான் நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் செயினில் தான் கொண்டு வரணும். உங்களோட சூப்பர்விஷன் இல்லாமல் நீங்கள் நாயை வெளியில் கொண்டு வரக்கூடாது. ரோட்டில் பப்ளிக் ஸ்பேஸ்லாம் உங்கள் நாய் வந்து சும்மாலாம் வந்துட்டு போகக்கூடாது. இதில் நாங்களுமே நிறைய சஃபர் ஆகிருக்கோம். நானே சொல்கிறேனே, சில பேர் வளர்க்குற நாயை வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ்னு சொல்லி அவுத்துடுவாங்க. மித்தவங்க நாய் எல்லா நாயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அவசியம் இல்லை. வளர்க்குறவன் ஒருத்தர் வாக்கிங் கூட்டுருவான், உன் ஃப்ரெண்ட்லி நாய் வந்து இங்கே வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நடந்திருக்குங்க இதெல்லாம், எனக்கே நடந்திருக்கு. ஒருத்தங்க வீட்டில் அப்படி தான். அப்போ நான் இல்லை கூட, நான் என்ன தூக்கி எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து தூக்கி உள்ளே போட்டுருச்சு. அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் அவங்க தானே வந்து இப்போ டாக்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வரும்போது இப்போ ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர், சினிமாலெல்லாம் நடித்து ஃபேமஸான ஒருத்தர், பேரை சொல்ல விரும்பலை, அவர் எனக்கு நண்பராக இருந்தார். அவர் வந்து கொம்பா வந்து வாக்கிங் எடுத்துகிட்டு போனார். பக்கத்து வீட்டில் ஒரு டாபர்மேன், அவங்க என்னென்னா கேட்டை யாரோ சாத்தாமல் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் நான் மிஸ்டேக்லாம் சொல்லலை, கேட்டை வந்து சாத்தலை, நடந்துருச்சு, கேட்டை சாத்தலை. கேட்டை யாரோ வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறவங்களும் யாரோ வந்திருக்காங்க, அந்த போடாமல் போயிட்டாங்க. அவங்க டாக் உள்ள ஃப்ரீ ரோமிங்கில் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்காங்க, அது வெளியில் வந்துருச்சு. அது வெளியில் வந்துட்டு வந்தோடனே இதுவும் சார்ஜ் ரெண்டும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கும்போது அதுக்குள்ளே ஆகாது. அது வெளியில் வந்தோடனே ரெண்டும் அடிச்சுக்கு இது பண்ணி அப்புறம் வந்து பகல்லாம் வந்து பிரித்து இதுதான். இப்போ இது என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ஹேப்பன் ஆகுது. அப்போ இது நம்ம ஒரு படி கவனமாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஆகவே ஆகாதுன்னு நான் சொல்லலைங்க, கண்டிப்பாக டாக் அட்டாக்ஸ் நடக்குது. அப்போ டாகெல்லாம் தடை செய்யலாம். மாடு முட்டி இப்போ சமீபத்தில் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? ஒரு வயசான அம்மா போட்டு மாடு முட்டுற வீடியோ பார்த்தீங்களா? ஒரு வயசான அம்மா நடந்து போயிட்டு இருப்பாங்க, மாடு முட்டுச்சா இல்லையா? இப்போ மாடெல்லாம் தடை பண்ணிடலாமா? ஆடும் எத்தனை பேர் முட்டிருக்கு, நடந்து போயிட்டு இருப்பான். ஆடுனால பெருசாக அது முட்ட வேண்டிய இடத்துல முட்டுச்சுன்னா போச்சு, எல்லாமே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது நமக்கும். அந்த மாதிரி அது முட்டவும் தெரியும் அதுகளுக்கு, அது கரெக்டாக எய்ம் பண்ணிட்டு வந்து முட்டும். ஐயோ போச்சே அப்படின்னு போக வேண்டியதான் இருக்குது. ஆடு முட்டினாலும் உயிர் போகிற வரைக்கும் ஆபத்து இருக்குது. அப்போ இது நம்ம எல்லா உயிரினங்களுமே அதெல்லாம் ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே வாழ்ந்தது, அதை கொண்டு வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்கோம். பூனையை நம்ம கடந்து போயிட முடியுமா?
நீங்கள் அன்பா தூக்கி ஜுஜிலு ஜுஜு அப்படின்னு சொல்லி தூக்குவீங்க, அது என்ன பண்ணும், கர 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 பெயிண்ட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ ஒண்ணு என்ன வளர்க்கல, நான் தான் ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்கேன், நீ என்ன நீ தொட என்ன முடியாது, தூக்குற தொடர்ற டிஸ்கஸ்டிங் ஃபெலோ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரோ. அப்போ அந்த மாதிரி வந்து கேட் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் அது வீடியோவே இருக்கும், நிறைய மூஞ்சில பட்டுன்னு போட்டு பக்கத்தில் வரும், குழந்தைங்க அப்படியே பக்கத்தில் வரும், வா என்ன போ அப்படின்னு ஆரஞ்சு அனுப்பும். இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கெலாம்? ஸோ அது என்ன தான் இருந்தாலும் ஒரு வைல்டு அனிமல், அந்த வைல்டு அனிமல்னால நமக்கு அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம ஒரு தெளிவு. அப்போ வளர்க்குறவங்க இதில் ஒரு படி பொறுப்பு அதிகமாக, அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறத கடந்து வளர்க்குறவங்க கொஞ்சம் ஒரு முன்னுதாரணமாக வரணும். தயவு செஞ்சு இந்த உயிரினங்களை வெறுக்கிறத ஒரு ஓரம் வைங்க. எங்கள் டிஸ்கஷன் பேஜில் நேற்று ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க. அதாவது நாய்கள்லாம் ஏன் நாய்கள்லாம் வந்து அரசு வந்து எதுக்கு ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல், தண்ணிலாம் எல்லாம் வைக்கணும், அப்படியே வந்து பிரியாணி போடுங்க சார், சாப்பிட்டுட்டு வந்து எல்லாரையும் கடிச்சு வந்து சாவடிச்சு வைக்கட்டும், முதல்ல இதுங்கள்லாம் கொல்லுங்க சார் அப்படின்னு ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான். அதுக்கு கீழே போய் என்னையா இது ஒப்பீனியனு அப்படின்னா, அதுக்கு அவன் பதில் தானே சொன்னோம், நீங்கள் போய் பாரிசாலன் கூட சேர்ந்து இலுமினாட்டிக்கு எதிராக உலகத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். போ என்ன எனக்கு புரிய பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இவங்க நடந்துக்கிறாங்க, அதுதான் சொல்ல முடியும். அது இங்கே பாருங்கள், நாய்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நாய்களா? நம்ம தான் காரணம். அப்போ நீ மனுஷ ஜந்து, இந்த மனுஷ ஜந்து சும்மா இல்லாமல் ஊரில் வந்து அத்தனை அட்டுழியமும் பண்ணி நகரத்தை கட்டுறேன், மயிரை கட்டுறேன், மட்டையை கட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி, அது காட்டில் ஓனாயே நல்லா ஜோராக கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்ததை பிடிச்சி கொண்டு வந்து அதை வந்து அது கொஞ்சம் கூட நட்பாக பழகுச்சு, விட்டு போயிருக்க வேண்டியதானே. நீ அதுக்கு எதுக்கு கரியை போட்டு பழக்கப்படுத்தி அதை வந்து அடிமையாக்கி அதை வேலைக்கு வாங்கி அதை வந்து பாவம் உனக்கு உசுர அது கூட்டத்துக்கு தலைவனாக இருந்துட்டு ஏதாவது பண்ணிடுறேன், அதை பிடிச்சிட்டு வந்து நீ வளர்த்து இந்த வேலையெல்லாம் நீ தானே பண்ண. ஆமாம், நீ தானே இப்போ பொறுப்பெடுத்துக்கணும். அது உன்னை நம்பி வந்துட்ட ஒரு உயிர், அதை வந்து நீ கரெக்டாக ரோட்டில் அதுக்கு இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா நீ எடுத்து வள, அதை நீ எடுத்து பாதுகாப்பு கொடு. அப்போ எல்லாராலையும் கொடுக்க முடியல, அப்படி கொடுத்த ஒரு பொம்பளையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அம்மா பாவங்க, ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் கூட பேசணும்னு நினச்சேன், அப்புறம் அது டாபிக் ஸ்கிப் ஆகி போயிடுச்சு, அப்புறம் விட்டுட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 நாயோ 120 நாயோ வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டையே வந்து அதுக்காக வந்து டெடிக்கேட்டடாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாய்னா குலைக்க தானே செய்யும், அது குலைக்கனால பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. கோர்ட்டுக்கு போனோடனே நீங்கள் இவ்வளோ நாயெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு மேல்முறையீடு இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லையே, ஆனால் அவங்கள வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து அந்த காவல்துறை அதிகாரியை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாங்க, அந்த காவல்துறை அதிகாரியை வந்து அடிக்க முற்பட்டாங்க, நாயை விட்டு கடிக்க ட்ரை பண்ணாங்க. அதனால் வந்து அவங்க மேலே நான்பெல் செக்ஷன்லாம் போட்டு கொடுத்து தள்ளினாங்க. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ இது என்னென்னா, இது அது நாய்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏன் அவ்வளோ சில பேருக்கு வெறுப்பு வருதுன்னு எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி வெறுப்பு இருக்குல்ல. இப்போ நான் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு நான் வருவேன். நான் திரும்ப போகிறேன், அது வேறு விஷயம். ஒவ்வொரு முறையும் அதோட ரியாக்ஷனை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து உண்மையான அன்பை வெளிப்படுத்துறதுக்கு மனிதர்கள் கூட ஒத்து வராது. மனிதர்கள் கூட குழந்தைங்க அந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தும், வளர்ந்தோடனே எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்துடும். ஆனால் அது அந்த நாயை வளர்த்தவங்களுக்கு அது தெரியாது. நாயை வளர்த்து பாருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். உன்னோட ஹியூமனிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா நீ நாய் வளர்த்து நீ உன்னை வந்து சாந்தப்படுத்திக்கிறதுக்கோ, உனக்கு வந்து உன்னோட மனசை திடப்படுத்திக்கிறதுக்கோ, உண்மையாகவே நீ வந்து உன்னோட சோலை உன்னோட ஆத்ம இதை நீ உணரணும் அப்படின்னா நீ ஒரு நாயை வள. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்டா உன்னோட கடவுள் சிவபெருமான் நாயை வச்சு வளர்த்துட்ருக்காரா? காலபைரவர் தானே. யார் காலபைரவர்? நாயோடு இருக்கார்ல, சிவபெருமான் தானே. அப்புறம் போய் சாமி கும்பிட்ற. அப்புறம் இதுதான் நான் சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா முன்னோர்கள் வந்து வச்சுட்டு போனாங்க. என்ன வளர்த்து பாரு, வளர்த்து பார்த்ததுக்கப்புறம் இந்த வன்மம் உனக்கு வருதான்னு பாரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு உயிரினம் வந்து நாய்கள். காலத்துக்கும் மறக்காது. அது உங்கள் மடியில் வந்து சாகிற வரைக்கும் அது உங்கள் மடியில் போகும். அதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. உனக்கு அன்புனா என்னென்னு தெரிய வரும். அந்த இந்த உலகம் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும். ஒவ்வொரு உயிரினங்களுடைய அந்த தன்மை, அதோட உணர்வுகள், சிஸ்டம் அண்ட் டிசைன் எல்லாமே தெரியும். அப்போ அந்த இதோட இருங்க. தெருவில் இருக்க நாய்கள் ரொம்ப துரதிருஷ்டவசமாக நாய்ப்படாத பாடுபடுவேன்பாங்க. பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னங்க நாய்ப்படாத பாடு? இதுதான் அதுலேயே புரிய வேணாமா? நாய்ப்படாத பாடுனா அவ்வளோ பாடுபடுதுங்க அதுங்க. அதுக்கு ஒரு நேரம் உணவு எங்கேயா கிடைக்குமா? குப்பை தொட்டி தான். அந்த குப்பை தொட்டிலே எவனா போட்டால் தானே. அதில் விஷம் கூட இருக்கும், சாப்பிட்டு செத்தும் போகும். அது சும்மா போயிட்டு இருப்பான், கிறுக்கு போய் கல் எடுத்து அடிப்பான். அதில் கண்ணு பட்டு கண் இல்லாமல் போன நாய்கள்லாம் எத்தனையோ இருக்குது. இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம். அதோட சஃபரிங்ஸ் இதெல்லாம். அதுக்கு ஒரு நோய் வந்தால் பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை,
அது போய் வேட்டையாட முடியாது ஒன்றும். அவ்வளோ சஃபரிங்கில் இருக்க நாய்க்கு ஒரு நேரம் தண்ணி வைக்கிறதும் ஒரு பிரியாணி வைக்கிறதுக்கு நீ வந்து கோவப்படலாமா? என்ன சொல்கிறேன், நீ பிரியாணியே வை, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீ வந்து அதனால நமக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பயப்படுறேன்னா எல்லாத்தினாலையும் பாதிப்பு இருக்குது. முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ வந்து போறில்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு உள்ளே போனோடனே அது உனக்கு எய்ட்ஸ் வரும். அதனால் என்ன சொல்லுவேன், அது வேண்டான்னு விட்டுறியா? எவனா விட்டுறீங்களாடா? அதை அந்தளவுக்கு கூட இல்லைங்க. லவ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் வாங்கி தரும். அது வந்து குடிச்சிட்டு ஒருத்தன் விஷம் வந்து செத்து போயிட்டான். அதில் ஆசிடை கலந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் அதெல்லாம் மித்தெல்லாம் செய்யாமல் இருக்கீங்களா? இப்போ ஒரு வைஃப் வந்து புருஷனை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுது, கல்யாணம் பண்ணாமல் இருக்க போறீங்களாடா? இல்லை. அதே போல் அது நாய்களில் ஒரு சில நாய்களுக்கு நோய் பரப்புகிற அந்த ஒரு ரேபிஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு நோயோ வந்துன்னு, அது மெயினாக ரேபிஸ் மட்டும்தான் நாய்கள்ட்ட இருந்து நமக்கு பரவுற. மித்த இது எல்லாமே அதுக்கு இருக்கக்கூடிய கெனைன் டிஸ்டம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ கெனைன் பார்வோவாக இருக்கட்டும், இது எதுவுமே நமக்கு வராது. அது பேரே கெனைன்னா நாய்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய். நம்மளை புணர முடியாது. அது ஐ மீன் லைக் நம்மளை வந்து சாரிங்க நமக்குள்ளே வர முடியாது. சரியா? அதே போல் ரேபிஸ் மட்டும்தான் நமக்கு நாய்கள்கிட்டருந்து தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் நடக்குது. நம்ம இந்தியாவில் கொஞ்சம் நிறையாவே நடக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், நாய்களோட பாப்புலேஷனும் இந்தியாவில் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் நம்ம இந்த டாக்ஸோடைய இந்த மெயின்டெனன்ஸு லொட்டு இதெல்லாம் ஒழுங்காக பார்க்குறதில்ல. ஊரில் எந்தெந்த நாய் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு யாரும் கண்காணிக்கிறது இல்லை. இப்படிலாம் இருக்கிறனால ஏதாவது ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அது டக்குன்னு ஒரு 4-5 நாய்க்கு பரவும். அது மூலிமா யாராவது குழந்தையோ ஆளுகளையோ கடிச்சா காப்பாற்ற முடியாத அளவுக்கு போய் அது சாவுறாங்க. இதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு நீ வந்து ஒரு உயிரினத்து மேலே வெறுப்பு காட்டுறதுங்கிறது வந்து அபத்தம். ஏன்னா மனிதன்கிட்ட இருந்தும் மனுஷனுக்கு நோய் பரவுச்சு. அப்போ எல்லாரும் போய் அடிக்க போட்டுடலாமா அப்படின்னு? இது வந்து மனிதாபிமானமான செயல் அல்ல. அதனால் பிரித்து பார்த்து இது பண்ண. ரேபிஸ் ஒரு வந்த நாய் எப்படி இருக்கும்னு பாரு. அதுக்கு சென்ஸ் இருக்காது, அது பாட்டுக்கு கிடக்கும். அதாவது ஒரு மாதிரி விக்கி ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு மாதிரி நாயத்தெல்லாம் பக்கத்தில் போனாவே அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணும். அதுக்கு தண்ணி குடிக்க முடியாது, தண்ணியை பார்த்தா ஃபியர் வரும், இதெல்லாம் இருக்கும் அதுக்கு. அப்போ நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும் அது நோய்வாய்ப்பட்டிருக்க நாய். அப்போ அதை வந்து கரெக்டாக நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த சர்வீஸில் நீங்கள் அனிமல் இதுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணிட்டு இல்லை வேறு யாருக்கும் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த ப்ராப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனாக அவங்க போய் அந்த டாகை எடுத்துகிட்டு போயிட்டு அதை புட் டவுன் பண்ணிடுவாங்க. ரேபிஸ் வந்த நாய் கண்டிப்பாக துடிச்சு ஆதான் போது அதை அவங்க புட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ ரேபிஸ் இருக்குன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். அப்போ மனிதர்களுக்கு பரவாமல் தடுக்கலாம். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரேபிஸ் வந்து நாயினால் மட்டும் பரவுறதில்லை. அது பூனையினால் பரவலாம், வவ்வால்னால் பரவலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற எலினால் பரவலாம். என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே. அப்போ எந்த விதமான பாலூட்டி மூலமாகவும் ரேபிஸ் பரவும். ஏன் மனுஷனுக்கு ரேபிஸ் இருக்குது, அவன் வந்து உங்களை கடிச்சா கூட ரேபிஸ் பரவிடும். டேர் உல்ஃப் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டேர் உல்ஃப் அந்த கதையெல்லாம், வேர் உல்ஃப் அந்த வேர் உல்ஃப்லாம் வந்து பேசிக்கா ரேபிஸ் ஸ்டோரி தான். அது அப்படிதான் மனுஷன் நாயை கடிச்சோடனே நாயிலிருந்து மனுஷன் வேம்பயர் வேற, அது வேற. ரத்த காட்டை நம்ம ஒரு இது இருக்குல்ல, ஒரு பழங்கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகள் இருந்து மேமல்ஸ் மூலியமா எல்லா மேமல்ஸ் மூலியமா பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப இதுதான் அது. டாக்ஸ் வந்து நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ற ஒரு இடத்துல இருக்கு, மனுஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு உயிரினங்கிறனால அது மூலியமா நமக்கு ஈஸியா வருது, அவ்வளவுதான். பட் எல்லாமே ரேர் கேசஸ்ங்க. ரேபிஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகி இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் எத்தனை பேர் செத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆனால் செத்துருவாங்க ரேபிஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ரேட் வந்து மித்ததோட கொடுப்பாங்க கம்மி. நீங்கள் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. நாய் பக்கத்தில் வந்தாவே ரேபிஸ் வந்துடும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு அப்படிலாம் இல்லை. இன்னொன்று ஃபியர் ஃபேக்டர் வந்து மக்கள் மத்தியில் அது அதிகமாக பெண்களுக்கு இருக்குது. அது ஏன்னு தெரில. வந்து புலியை வந்து முறத்தால் அடித்த வீர தமிழச்சிகளுக்கு நாயை கண்டு ஏன் பயம்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா சார் நிறைய பேர் முறத்தையே பார்த்தது இல்லை. அதனால எனிவே அது ஜோக்ஸ் அப்பார்ட், நான் அதை ரொம்ப சீரியஸாக சொல்லலை. அது ஒரு முறம் பயப்படுறாங்க, அந்த பயத்தை வெளிப்படுத்திடுறாங்க. தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம் நாய், அது கண்டு அப்படின்னு போனா நாய் என்ன அந்த சைடு போயிட்டு இருக்கோம் நாய், இவங்க வந்து கூட்டு போங்க ஏங்க உங்களை பார்த்து அது பேடாம இருந்த போங்க அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போயிடுவேன். ரியாக்ட் பண்றாங்கல்ல, இது வந்து இவங்களோட அறியாம அது சென்ஸ் பண்ணிரும். நீங்க நாயை வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் தயவு செஞ்சு பாருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு நாயை கட்ட பயமா இருக்கா, அது உங்களுக்கு நோக்கி சார்ஜ் பண்ணிட்டு வருது, நீங்க பயப்பட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. யாராவது வாக்கிங் கூட்டு போயிருப்பாங்க, அது அப்படியே கண்ணை போய் பாக்குறது, அது கண்ணை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாயோட லாங்குவேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை ஏதோ முறைச்சி பார்க்குறாங்க, நம்மளை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கும். அப்போ நீங்கள் ஃபியர் வேறு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிகிட்டே எனக்கு ஃபியர் வேறு இருக்குது, அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா அது அந்த ஒரு டிஸ்பியூட் வந்துடுதாங்க. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. நாய் திருநாய்கள் இருக்கா, நீங்கள் அதில் பார்க்காம நடந்து போயிட்டே இருங்க. நம்ம திருநாய்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது என்னென்னா
இந்த வடிவேலு காமெடியில் கோவில் படம் காமெடி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு பயப்படுறானா நம்ம அவனுக்கு பயப்படுறோமான்னு பார்ப்போம். இப்போ அவன் கடையை மூடி கிளம்புனானா முன்னிலேருந்து நம்ம அவனுக்கு அடி, அவன் நம்மளை பார்த்து விரட்டிட்டு வந்தானா அவனுக்கு நம்ம அடிமை அப்படின்னு அந்த கான்செப்ட் நம்ம ஊர் திருநாய்களுக்கு இருக்குது. இது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி விரட்டி பார்க்குங்க, நீங்கள் பாட்டு பயப்படாமல் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். ஆஹா நம்மளோட இது எடுபடலையே. ஃபுட் டெலிவரி சகோதரர்கள் டெய்லி இதை அனுபவிக்கிறத நான் பார்க்குறேன். போயிடுவாங்க. அதை முதல்ல இந்த சைக்காலஜி வளர்த்துக்கோங்க. நாய் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணி கடிக்க வர்ற மாதிரி கூட்டமாக வருது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. பயப்படாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு தைரியமாக இருந்து பாருங்கள். இன்னொன்று, நம்ம திருநாய்கள் வந்து அதோட பைட் ஃபோர்ஸ் கம்மி, புரியுதா? அதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி. உங்களால் ஈஸியாக ஒரு எய்தர் ஒரு லேடி ஒரு பெண்ணாவோ ஒரு ஆணாவோ, ஆண்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம். பெண்கள் வந்து கடிப்படாமல் தப்பிக்க முடியும். அவங்க சாரி கட்டியிருப்பாங்க, இல்லை அந்த அவங்களோட பெண்களோட ட்ரெஸ்லாம் அது வந்து கரெக்டாக காலு கையை கடிக்காமல் அது அந்த துணியெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. அது அட்டாக்கே பண்ணிட்டாலும் பயப்படாமல் நீங்கள் அங்கே தான் சொல்கிறேன், தைரியம் மிக முக்கியம். நாய் அட்டாக்கு, இந்த நாய்கள் வந்து உங்களை விரட்டுது பண்ணுதுன்னா தைரியம் மிக முக்கியம். அது கடிக்காது, விரட்டிட்டு வர நாய் கடிக்காது. நீங்கள் பைக்லாம் போகும்போது சில நாய்கள்லாம் விரட்டும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. இது என்ன ரீசன்னா, அதுக்கு குட்டியாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க பைக்கில் வந்து அடிச்சிருப்பாங்க, தெரியாமல் யாராவது வந்து இடிச்சிருக்கலாம். எவனாவது ஒருத்தன் பைக்கில் அந்த நாயை கல்லெடுத்து அடிச்சுட்டு பைக்கில் ஏறி போயிருக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கில் அவன் தான் வரான்னு தோணும். அப்போ அவனை விரட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அது பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் வாட்டு அதை பற்றி பொருட்படுத்தாதீங்க. அப்படி ஒரு விஷயம் வருதுங்கிறதே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து அதை அவ்வளோ வேகமெல்லாம் வந்து பிடிச்சிற அளவுக்குலாம் நாயெல்லாம் ஸ்பீடு கிடையாது. பழமொழியே இருக்கே, சூரியனை பார்த்து நாய் கொலை. நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரில் பைக்கில் போகிறீங்கன்னு நீங்கள், அது பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல் ஸ்பீடு. நாயினால் அவ்வளோ வேகமாலாம் ஓடி வர முடியாது கண்டினியூவாக. சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வராது, அது போயிடும், கெஸ் வாங்கிட்டு ஓடிடும். நீங்கள் வாட்டு அது ரெண்டாவது அதோட டெரிட்டரியை தாண்டி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் தாண்டி வராது. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து அதுக்காக ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாட்டை போகும்போது உங்கள் ஸ்பீடில் போங்களேன், அதனால் வந்து பிடிக்க முடியாது. சரி அப்படியே கடிச்சிருச்சு வைங்க, நீங்கள் வண்டி பைக்கில் போயிட்டுருக்கீங்க, கடிச்சிருச்சு, அதனால் எப்படி நிற்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடிச்சிட்டு நிற்க முடியாது இல்லைங்க. எப்படிங்க ஃபஸ்ட்டு பைட் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் நின்னாதாங்க பைட்டே எடுத்து பண்ண முடியும். நீங்கள் பயந்து இருக்கீங்க வரட்டிக்கிட்ட போய் விழுந்தாலுமே அந்த சத்தத்தில் அது பயந்துட்டு ஓடி போயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த நாய்களை கண்டு பயப்படாதீங்க. இதுதான் நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய முதல் விஷயம். நம்ம நாய்க்கு சொல்லிட்டோம், நாய் வளர்க்குறோம், எப்படி வளர்க்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், பட் ரொம்ப நேரம் ஆகிப்போயிடும், அதுக்காக நான் பேசலை. பட் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறோங்கிறது முக்கியம். இன்னொன்று, குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு அன்அட்டெண்டடாக எங்கேயும் விடாதீங்க. மெயினாக மேரி பெட்ஸ் இருக்கு. நான் நாய்கள் மட்டும் சொல்ல, சில மனித நாய்கள் இருக்கா இல்லையா இப்போ உலகத்தில்? பெண் குழந்தைகள்லாம் தனியாக சிக்கிச்சுன்னா இந்த மனித நாய்கள் என்ன பண்ணுது? இந்த நாயோட மோசமான நாய்களாக இருக்கா இல்லையா? அப்புறம் குழந்தைகளெல்லாம் நீங்கள் வந்து பெற்றோர் கண் பார்வையில் தாங்க குழந்தை 24/7 இருக்கணும். ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஒரு வயசுக்கு மேலே குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு குழந்தைங்க தானேங்க. இப்போ குழந்தைங்க ஒரு வயசு, இந்த சென்ஸ் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் நம்ம கண் பார்வையில் தான் குழந்தைய வைக்கணும். அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. நானே நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பையன் எங்கள் வீட்டுக்கு வருவான், வந்து கள்ள தூக்கி போட்டுருப்பான் நாய் மேலே, குலைக்கும் கொம்பா. திடீர்னு என்னத்தரா குலைக்குதுன்னு பார்த்தா இந்த பைப்புல இவன் எங்கே நிற்கிறானே எனக்கு தெரியாது. இது கேட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக அந்த கேட்டில் அந்த கிரில் இருக்குல்ல, அந்த ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கு கீழே தான் இருப்பான். அவன் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னா அந்த கீழே அந்த ஒரு ஷூ மட்டும் அவன் ஒருத்தர் இருக்காண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். அப்பா அம்மாட்ட சொன்னேங்க, நாய் வந்து அது உங்கள் குழந்தைன்னு இல்லைங்க, நாளைக்கு வேறு யாராவது குழந்தைய பார்த்தா கூட கல் எறியுதுன்னா அது ஞாபகம் வச்சு இது பண்ணிக்கும், இது இதாயிருங்க. அதனால் சொல்லி வைங்க. குழந்தைய வந்து நாய்க்கெலாம் கல் அதுகளுக்கு தெரியாதுங்க, குழந்தைகளுக்கு அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நாய் மேலே ஆசை இருந்தால் தயவு செஞ்சு நாயோட பழக விடணும் குழந்தைய. அதுக்கு விளாண்டுச்சுன்னா அதுக்கு அந்த மித்த நாயெல்லாம் பார்த்தா ஆசை வராது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாது. கல் எடுத்து போட்டு அதை பார்க்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாது. அதுக்காக தான் பண்ணுதுங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் தான், அவன் சின்ன பையன், கொஞ்சம் அவன் ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் என்ன பண்ணுவான், டான்ஸ் ஆடுவான் நாய் முன்னாடி வந்து. டேய் ஏங்கடா நம்ம என்ன பண்ண முடியும்? நாயை பொறுத்த வரைக்கும் என்னடா வியடா கை கால் ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதை பார்த்துட்டு குலைக்கும். அப்போ குழந்தைகளை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லா பொறுப்பும் வந்து அடுத்தவங்களே பார்த்துக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு தே டோன்ட் கேர் அபவுட் யுவர் சைல்டு. இவ்வளோ தானே விஷயம். இதையும் நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம தான் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இன்றைக்கி அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. இவன் இந்த நாயை வளர்த்தவனையும் காணோம். அவன் போய் தடுக்கவே இல்லையா அந்த ஆள்? அவனே அங்கே இருந்தானான்னு தெரியல. வேறு யாரோ ஒருத்தன் உள்ளே தான், இந்த கைது பண்ண ஆள் கொஞ்சம் குண்டா ஒரு மாதிரி ஸ்டோட்டாக இருந்தார். வேறு யாரோ ஒரு பையன் உள்ளே இருக்கான், அவனும் உள்ளே ஓடுறான், அப்புறம் திரும்ப வெளியில் வரான். என்ன பண்ணுறானே எனக்கும் புரியல, என்னன்னே ஒன்றும் புரியல. அது அங்கே உள்ளே நடந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம் இருக்கும். சில பேருக்கு அவங்க டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எது பயமாக இருக்கும்.
புரியுதா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சின்ன குட்டிலேருந்து வளர்க்குற நாயை நீங்களே பயப்பட்டீங்கன்னா அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு இதில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இல்லைன்னா வளர்க்காதீங்க. அட் த எண்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீ வளர்க்காத, இவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ண முடிஞ்சால் வளங்க. இன்னொன்று சொல்கிறேன், இதையும் கடந்து ஆக்சிடென்ட்ஸ் மே ஹேப்பன். நல்லாவே ஒருத்தன் வளர்த்துருப்பான், இதையும் கடந்து ஆக்சிடென்ட்ஸ் மே ஹேப்பன். அது ஆக்சிடென்ட்ஸ் தான். அது யார் மேலேயும் அந்த பழி வராதுங்கிறீங்க. there is a risk. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரிஸ்க்கே இல்லாமல் நம்ம வந்து நாய்களெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு வே ஆஃப் பீப்புள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஹியூமன் சொசைட்டி மனுஷன்டா, 6 அறிவுடா நமக்கு. அவன் போயிட்டு குழந்தைகளெல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான்டா. என்ன பண்ணலாம் நம்ம? உடனே தூக்கு தண்டனை கொடுக்குறோம், இல்லை வெட்டிடுறோமா? அதை தான் நீங்கள் வந்து நாய்களுக்கு பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. என்னன்னா இங்கே ஒரு நாய் 2 நாய் பண்ணுற தப்புக்கு ஊரில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா நாயும் நீங்கள் குறை சொல்கிறது வந்து எப்படி? இப்போ இதே இது நமக்கு வருது இல்லை, 1-2 ஆம்பளைகள் செய்வதற்கு ஒட்டுமொத்த ஆம்பளைகள் எப்படி ஒத்துக்க முடியும்? அதே போல் பெண்கள் இப்போ ஒரு சிகரெட் வச்சு இது பண்ணிட்டு இது பண்ணா அப்போ உடனே எல்லா பொம்பளையும் திட்டுறதா நம்ம? இது நாய்க்கு கொஞ்சம் பொறுத்துங்களாடா, இவ்வளோதான் சொல்லணும். நாய்க்கு கொஞ்சம் பொறுத்துங்க தயவு செஞ்சு. சரி, உங்ககிட்ட ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறேன். ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் எனக்கு என்னப்பா சிக்கனை தடை பண்ணிட்டா ஐயோ சிக்கன் சாப்பிட முடியாது அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் நான் பாட்டு பைக்கில் காரில் போயிட்டு இருக்கேன், எனக்கு குடும்பம் எனக்கும் நாய்க்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு நாய் பிடிக்காது வேற. அந்த நாய் எல்லாமே ஒழிச்சிட்டா என்ன சேஞ்ச் வரப்போகுது, என்ன எனக்கு எதுவும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அது ஒரு இல்லை, அது நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஆனால் ஒரு ஹியூமன் சொசைட்டி டெவலப் ஆன காலகட்டத்தில் நமக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது. இன்னும் அதோட தேவை அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு இப்போ டர்க்கியோ எங்கேயோ வந்து ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சுல்ல, டர்க்கின்னு தான் நினைக்கிறேன். அங்கே போய் தேடி கொடுத்துச்சோ எல்லாரையுமே. டர்க்கி வந்து பெரிய பூகம்பம் வந்தது, ஒரு நாய் மட்டும். அது வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். டர்க்கியில் அந்த பூகம்பம் வந்ததுக்கு ஒரு சரியாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் கத்துன்னு கத்தும். ஏதோ ஒரு ஆபத்து வருது, அது தெருநாய், ஏதோ ஒரு ஆபத்து வருது கத்துது, வான் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒன்று இடியுது. அப்போ அது வேலையை பண்ணுது. நீங்கள் அது இன்னும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்குது. நம்ம இவ்வளோதான் சொல்கிறோம். அதோட டியூட்டி வந்து நம்ம ஹியூமன் சொசைட்டிக்கு ஒரு கார்டாக இருக்கிறது, கார்டிங் த சென்ஸ், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரியோ இல்லை வந்து அது வந்து ஏதோ ஒரு ஒன்றுக்காகாத உயிரின மாதிரியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதோட வேலையை அது செய்யுது. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பூகம்பம் வந்தால், இந்த நாட்டில் இப்போ ஒரு பூகம்பம் வருதுன்னு வைங்க, உங்கள் நாய்க்கு தான் முதல்ல உன்னை வான் பண்ணும். காட்டில் இருக்க பறவைகள் அதுகளுக்கும் தெரியும், பறவைகள் மற்ற உயிரினங்களுக்கு தெரியும். அது வந்து புலியோ சிங்கமோ வந்து பாஸ் என்ன கரடி வந்து தட்டி பாஸ் நல்லா இருக்கு கம்மிங் பாஸ் அப்படின்னு சொல்லாது, உன் நாய் தான் சொல்லும். அதுதான் பேனிக் ஆகும். அது பேனிக் ஆகிறத வச்சு நீ புரிஞ்சுக்கலாம், என்னது திடீர்னு என்னடா ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி வியர்டாக ரியாக்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை வான் பண்ணிடும். அதை அவுத்து விட்டிங்கன்னா அது வெளியில் போய் நின்று உங்களை கூப்பிடும், வாங்கன்னு கூப்பிட்டுரும். அது நீ வெளியில் போய் நிற்ப, ஆட்டோமேட்டிக்காக பூகம் வரும், உனக்கு தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் கொடுக்குது இல்லை அது. அது ஒரு நான் ஒன் ஆஃப் த யூஸஸ் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய வாட்ச்மேனு சார், இந்த வாட்ச்மேன் இந்த பாடி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு மந்த்லி 1 lakh சேலரி சார், யார் வந்தாலும் நம்மளை பாதுகாப்பாது சார் அப்படின்னா 1 lakh விட ஒரு 10 லட்சம் கொடுத்தா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறங்க இப்போ இருக்கவங்களே பாவங்க, கொசு வீரன் சரக்கு போட்டு தூங்கிடுறாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை இப்போ நம்ம வாட்ச்மேன்னா அவர் பாவம், அவரே வயசானவர், ஆல்ரெடி ரிட்டையர் ஆகி வந்தவர், யார் திருடன் வந்திருக்கோம் அப்படியே சரி அங்கே உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படி தூங்கிடுவார் அவர். ஆனால் நாய் அது உசுரை கொடுத்து அது செத்துடும். ஒரு வீட்டில் ஒரு திருட்டு வருது, அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாய் செத்து விடும். உனக்காக அது சாகிறதுக்கு ஒரு உயிர் பாதுகாத்துட்டு அதோட வேலையை அது செய்யும். அதுக்காக தான் அந்த நாய்கள்லாம். இப்போ இந்த 2 ராட்டில் நாயும் அந்த குழந்தைய கடிச்சிருச்சு, அது பாவம் தான். அது நம்ம ஏன்னா அந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் அதோட டெரிட்டரி அதை பாதுகாக்குது, அதோட இடத்த அது பாதுகாக்குது. இப்போ அந்த நாய்க்கு 2 அதோட வீட்லேயே இருந்துருந்துச்சுன்னா ஒரு திருடன் வந்திருக்கான்னு வைங்க, அது என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 2 நாயும் இதே வேலையை தான் பண்ணியிருக்கோம் அது. ஆனால் அதையெல்லாம் பாராட்டியிருப்பாங்க. இதே வேலையை தான் அந்த 2 நாய்களும் பண்ணியிருக்கோம். அதோட எல்லைக்குள்ளே ஒருத்தன் வரான், அந்த திருடன் வந்து அந்த நாய்கள் குத்த பார்க்குறான், அதையும் கடந்து அந்த 2 நாயும் சேர்ந்து அந்த திருடனை கடிச்சு கொதறி அவரோட ஓனரையும் அவரோட குடும்பத்தையும் பாதுகாத்துருக்கோம். நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த 2 நாய் ஃபோட்டோவும் போட்டு ஹச்சிக்கோன்னு ஒருத்தன் படம் எடுப்பான், ஒருத்தன் இது எடுப்பான், அந்த சார்லின் படம் எடுப்பான், அதெல்லாம் வேறு லெவலுக்கு படத்தை எடுத்து அதில் பணம் பார்த்துக்கிட்டு நாய்கள் வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதே நாய் அதே வேலையை தான் செய்யுது. ஆனால் நம்மளோட தப்பான ஒரு புரிதல்னால ரோட்டில் அதை விட்டதுனால ஒரு தப்பான வேலையை செஞ்சிடுது. அதுக்கு தெரியாதுங்க அது பண்ணது தப்புன்னு. 2 நாய்க்கும் திடீர்னு அதுக்கு தெரியாது. அதுகளை பொறுத்த வரைக்கும் என்னோட எல்லைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு உயிரினத்தை நம்ம கடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அதுங்களுக்கு தெரியும்.
இப்போ மதுரைக்கா இல்லை கோயம்புத்தூருக்காங்க, ஏன்னா வேற ஒருத்தரோட கேஸில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவரை எங்கே கூட்டு போகிறாங்கன்னு, இந்த டாகை எங்கே கூட்டு போகிறாங்கன்னு. டாகை எங்கேயோ கூட்டு போய் இப்போ வச்சுட்டாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி நடக்கிற நாய்ங்களை என்ன பண்ண போகிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? சில சைக்கோக்கள் உள்ள இருந்துக்கிட்டு அதுக்கு கொல்லணும் பாங்க. இல்லை மேன் ஈட்டிங் டைகர்னா போட்டுடுறாங்களே, உடனே மேன் ஈட்டிங் டைகர்னா தேடி போட்டுடுறாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி சில சைக்கோக்கள் இதையும் கொல்லணும் அப்படிம்பானுங்க. ஆனால் பட் இப்போ இருக்க என்ஜிஓஸ் வந்து அதை வந்து அடாப்ஷனுக்கு அதை எடுத்து அதை அதுக்கு முகாம் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் கேசஸ் இந்த இதில் இந்த மாதிரிலாம் இந்த நாய்களுக்கு வந்து அதுக்கு தெரியாமல் செய்த ஒரு குற்றத்துக்கு பாவம் அதில் தண்டிச்சு இது பண்ணி அதை சாகடிக்கிற இடத்துக்கு தான் போகும். இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஆனால் இது அதுகளுக்காக பேசுகிறக்கு ஆளுகள் இல்லை. ஸோ நம்ம இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்கிறத நம்ம சொல்ல வரோம். நம்ம வந்து இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து அதோட அந்த பெயின், அந்த குழந்தைக்கு நடந்த பெயின், அவங்க ஃபேமிலிக்கு நடந்த பெயின், இது எல்லாமே நமக்கு புரியாமல் கிடையாது. நாளைக்கு நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ரேஜ், கோபம், இது எல்லாமே எனக்கும் தெரியுது. ஆனால் அட் த சேம் டைம் இதை செய்தவன் தெரிஞ்சு செய்கிற ஒரு கொலைகாரன் கிடையாது. அறியாமல் செய்யக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கு தெரியல, அதுக்கு தெரியாமல் செய்யுது. அப்போ இதில் நம்ம அறிவு கொண்டவர்கள் இதை பகுத்து ஆய்வு செஞ்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நம்ம எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும் குழந்தைகளை, நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். அது வீடியோ அநேகமாக பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவான டாக்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் நார்மலான கார்டிங் டாக், அவ்வளோதான். நார்மலான கார்டிங் டாக், ஒரு கம்பெனியன் டாக், அது வந்து ஒரு ஸ்னிஃபர் டாக், இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ஷெப்பர்ட் டாக் ஆக்சுவலாக ஆடு மாடு மேய்க்கிற நாய், அது அவ்வளோதான். நல்லா அறிவான பிரீட்டில் அது ஒரு. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான், அது அப்பார்ட்மெண்ட் தெரியுது. ஒரு குழந்தை சைக்கிளில் உட்காந்துருக்கு, ஒரு சின்ன பிள்ளை. இந்த நாயை வந்து ஒரு லேடி தான் கையில் பிடிச்சிருக்காங்க, லீஸில் தான் பிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து சைக்கிள் இருந்து அந்த நாய்க்கு முன்னாடி நிற்கிது. வீடியோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு அந்த நாய் போய்ட்டு அந்த குழந்தைய வந்து கடிக்கிற மாதிரி அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தையோட அம்மாவோ இல்லை கூட வந்தவங்களோ யாரும் எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் ஒரு லேடி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க சின்ன ஒரு பையனை பிடிச்சிருக்காங்க. இந்த நாய் வந்து கடிக்குது. அந்த நாயை கடிக்கிற நாயை வந்து அந்த ஓனர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இழுத்துடுறாங்க. அதனால் பெரிய அளவுக்கு பைட் விழுகலை. அது ஏன் பெரிய அளவுக்கு பைட் விழுகலாம் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தை வந்து இங்கே இவங்க அம்மாவை யாரோ கூப்பிட்றாங்கல்ல, அந்த லேடி கூப்பிடும்போது அந்த குழந்தை வந்து அந்த வே ஆஃப் ரன்னிங் இருக்குல்ல அந்த குழந்தை, அதில் வந்து பெருசாக வந்து ஒரு அடிப்பட்ட குழந்தை மாதிரி அது வரல. அது வந்து கொஞ்சம் நார்மலாக ஜாய்ஃபுல்லாக ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஜாய்ஃபுல்லாக ஓடி வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி தான் அது வருது. அதனால் அநேகமாக கடி வந்து துணியில் தான் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். துணியே கடிச்சிடும். ஆனால் டாக் வந்து பிடிச்சி இழுக்குது, அது தெரியுது, கிராப் பண்ணுறது. இந்த லேடி என்ன தெரியுமா பண்ணுறாங்க அந்த டைமில், இவங்களோட மெயின் யாரை பாதுகாக்கிறது இவங்களோட வேலையாக இருக்கணும். இப்போ லைக் ப்ரையாரிட்டி தான், குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது இல்லை. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டேரெக்டாக போயிட்டு அவங்க ஓனர் அடிப்பாங்க. அந்த வீடியோவில் இருக்கும். போயிட்டு ஓனர் அடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த ஓனர் அடிக்க போனோன்னா நாய் திரும்ப அவங்களை கடிக்க வரும், இவங்க ஓடி வந்துடுவாங்க. இப்போ இந்த நாயை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இன்னும் சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தை சைக்கிளில் வந்துச்சுல, சரி, சைக்கிளில் வந்து அந்த குழந்தை ஏன் அங்கே நாய் முன்னாடி நின்றுச்சு? ஏன்னா குழந்தை வந்து நாயை வந்து ஃப்ரெண்ட்லியாக பார்க்குது. ஆனால் அந்த நாயும் அந்த குழந்தைய ஃப்ரெண்ட்லியாக பார்க்குமான்னு நமக்கு தெரியாது, குழந்தைக்கும் தெரியாது. அப்போ அந்த குழந்தை ஏன் தனியாக சைக்கிளில் வருது? இப்போ இந்த முன்னாடி போன லேடி அவங்க அம்மாவா இல்லை அவங்க வேற ஒரு ஆன்ட்டியா யாருக்குன்னு நமக்கு தெரில. ஏன்னா இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜுங்க இது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தை பின்னாடி சைக்கிள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் எங்கேயோ முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க, குழந்தை தனியாக வந்து நாயோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏன் நீங்கள் அங்கே இல்லை, கூட இல்லை? நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை கையவே விட மாட்டாங்க, கையவே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணால் தூக்கி வச்சுக்குவாங்க, கையில் வச்சுருப்பாங்க, தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க கண்ட்ரோல்லே தான் இருப்போம் எப்போவுமே. 24/7 அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்போம். நம்ம போகும்போது வரும்போது, வெளியில் போகும்போது வரும்போது. ஏன் இப்போ அப்படி பேரண்ட்ஸ் இல்லை? குழந்தைய வந்து சைக்கிள் எங்கேயோ விட்டுட்டு நீங்கள் வாட்டு எங்கேயோ முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க, அது பின்னாடி வருது, நாய் அங்கே இருக்குது, அது அந்த நாய்கிட்ட அந்த போய் சைக்கிள் அந்த பிள்ளை நிப்பாட்டி இருக்குது. அதுக்கு ஆசை என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டி, அந்த இதில் போய் நிற்கிது. அந்த நாய் வந்து கடிக்கிறது, அந்த ஓனரும் பாவம் உசுறு பிடிச்சிட்டு, அந்த அம்மா அந்த லேடி தான் அவங்களும் பாவம், அது இழுத்தோடனே புல் பண்ண அவங்களால பிடிக்க முடியல, தரையில் விழுந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை போய் அடிக்க போகிறாங்க. இவங்க போய் அடிச்சுட்டாங்க. அடிச்சோன்னா அந்த நாய் திரும்பி இவங்களை கடிக்க வரும், ஓடி வராங்க. பண்ணாதீங்க இப்படிலாம். இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். கரெக்ட். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தப்பாக ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன பண்ணணும், உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த நாய் அடிக்கிறதோ, அந்த ஓனர்கிட்ட போய் சண்டை போடுறதோ உங்கள் ப்ரையாரிட்டி கிடையாது. உங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு சேஃப் பண்ணுறது தான் உங்கள் ப்ரையாரிட்டி. உங்கள் குழந்தைய அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு வழியை பாருங்கள். உங்கள் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு முதல்ல தூக்கிக்கோங்க குழந்தைய.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாய் வந்து குழந்தைகளை கடிக்க வருது அப்படின்னா டக்குன்னு உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்குங்க. என்ன தூக்கிட்டிங்கன்னா நாயோட கடி ரேஞ்சிலேருந்து உங்கள் குழந்தைய பாதுகாத்தலாம். உங்களை கடிச்சா கூட பிரச்சனை இல்லை, குழந்தைய தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு அடுத்து வந்து அந்த நாயை யாருமே இல்லை, நாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த நாயை உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாண்ட் கிரவுண்ட். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் கிரவுண்ட். எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும். அதுதான் வந்து நாயை வந்து பேக் பண்ண வைக்கும். அப்போ அது வந்து என்ன தைரியமாக நிற்கிறான் அப்படிங்கிறது. அப்போ அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னென்னா அந்த நாயை உங்களால் பெயின்ஃபுல்லாக ஏதாவது பண்ணி அதை விரட்டி அடிக்க முடியுமான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு கையில் ஒரு குச்சியோ ஒரு கல்லோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், வெப்பனாக யூஸ் பண்ணலாம். உங்களை ஒரு நான் சொல்கிறது ஒரு அட்டாக்ல இருக்கும்போது எவனா வாக்கிங் கூட்டு போகிற நாயை வந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணினா அப்புறம் அவன் அவனை கல்லால் அடிப்பான். அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு நாய் வந்து உங்களை கடிக்க வருது, முதல்ல உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிட்டு தைரியமாக நிற்க பாருங்கள். அப்போவும் உங்களை வந்து அது அட்டாக் பண்ணுது அப்படின்னா அடுத்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் நீங்கள் போய் தான் தற்காக்கிறதுக்கு நீங்கள் கல்லோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து நீங்கள் அதை தாராளமாக தாக்கலாம். ஷூ ஆஃப் பண்ணலாம். இல்லை பெஸ்ட்டு வந்து என்னென்னா அதை வந்து வேறு எதையாவது கடிக்க விடுறது. பெஸ்ட் வந்து நம்ம மரக்கட்டை ஏதாவது கையில் அதை வந்து டக்குன்னு வேறு எதுலையா கொடுத்து அது கடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரே ஆப்ஷன். முடிஞ்ச வரைக்கும் தரையில் விழுந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தரையில் இருக்காதீங்க. ஏன்னா தரையில் இருக்கும்போது உங்கள் கழுத்து இதெல்லாம் வந்து பக்கத்தில் கிடைக்கும், ரொம்ப வல்னரபிளாக இருப்பீங்க. அதனால் நின்றுங்க. தரையில் உட்காந்துட்டு பயந்துக்கிட்டு இப்படிலாம் அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நின்றுக்கிட்டு அதை வந்து இது பண்ண பாருங்கள். ஏன்னா மனிதனோட கால்கள் வந்து ரொம்ப வலுவானது மனிதனோட கால்கள் மற்ற உயிர்களோட பார்க்குறப்ப. ஒரு நாய் வருதுன்னா ஒரு எத்து விடுங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ணணும்? நாய் கடிக்க வந்துருச்சு, எத்து விடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுகளுக்கும் இன்ஸ்டிங்க்ட் என்னென்னா அது அதுக்கு தெரியும், அது உயிரை பாதுகாத்துக்கு அதுக்கு தெரியும், ஓடிடும். ஒரு லெவலுக்கு மேலே பெயின்ஃபுல்லாக நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா அது வந்து நின்று சண்டை போட்டுட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிலாம் சண்டை போடாது. இவன் அடிக்கலாம்டா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டாக நான் ஏசி ரூம்லேயே தான் இருப்பேன், நான் வந்து ஏசி கார்லேயே தான் இருப்பேன், நான் வெளியில் இறங்கினா திரும்ப ஏசி ரூமில் போயிடுவேன். இப்படி நீங்கள் வாழணும்னா அது மனித வாழ்க்கை கிடையாது. அப்படி வாழ முடியாது யாராலையும். இதெல்லாம் வேர்ல்டில் அப்படி தான் இருக்கும். பறவைகள் இருக்குது, இது இருக்குது. அதுவும் பாப்புலேட்டட் கண்ட்ரி லைக் இந்தியா இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒரு உயிரினத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த சஃபாரிலாம் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு உயிரினங்களை பற்றி தெரியலன்னா பொத்திக்கிட்டு வீட்டில் இருங்க. நான் ஏன் அது இவ்வளோ கோபமாக சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ பார்க்குறேங்க, அது இந்தியாவில் தாங்க நடந்திருக்கு. சஃபாரிக்கு வண்டியில் ஏறி போயிட்டு இருக்காங்க, அது ஓப்பன் கேஜ் வண்டிகள். சரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி வந்து அந்த புதர்லேருந்து வெளியில் வருது. புலி வந்து புதர்லேருந்து வெளியில் வருது. அது வருது, இங்கே ஒரு பொம்பளை கத்துருக்கு. புலியை பயந்து ஓடி. புலி பயப்படலைங்க, அது இன்னும் அக்ரெசிவ் ஆகுதுங்க புலி அந்த சவுண்டுக்கு. அட லூசு, சஃபாரிக்கு தானே வந்திருக்கு. அப்போ அது புலியை பார்க்க தானே வந்த. புலியை பார்த்தோன்னு ஏன் பதற? புலி அப்படி தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். ஏன் பார்க்கணுன்ட்டு வரீங்க? போட்டு அந்த பொம்பளை அது ஹிந்தியில் கத்துது. அதில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா வண்டி எடுத்துருங்கிறத கத்துது. அவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை முன்னோக்கி நகர்த்தாமல், அவன் வண்டி ஓட்டுறவன் கண்டிப்பாக வனவிலங்கு போய் தெரிஞ்சவனாக தான் இருப்பான். அதனால் என்ன பண்ணுறான், ஸ்லோவாக பேக் எடுக்கிறான். இந்த பொம்பளை கத்துற புலி டென்ஷன் ஆகுது. சேஸா ஓரளவுக்கு வருது, பட் ஹீ மேனேஜ்டு. அவர் வந்து எந்த ஒரு வைல்டு அனிமலும் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதுங்க. அதனால் அது போய் அதுவும் புலிலாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போகாமல் பார்க்கும். அது வருது, கண்ணில் படுது. இந்த லேடி கத்துல அதுக்கு டென்ஷன் ஆகி அது வந்து அது ஒரு தற்காப்பு கலை இடத்துக்கு போகுது. அது இந்த வண்டியை பார்த்துட்டு அவ்வளோ கத்துறாங்க. காட்டுக்குள்ளே போய் அப்படி பண்ணலாமா? இல்லை, இனிமேல் சஃபாரி இல்லை, அந்த பிளாஸ்டர். சரி, ஓகே, நீங்கள் புலிக்கு இப்படி கத்துறீங்க, யானைக்கு மிதிச்சு விட்டுரும். நான் ஒரு டைம் மாட்டினேங்க. நாங்கள் ஒரு வேனில் போயிட்டு இருக்கோம், காரில் போகிறோம். இது அந்த வந்து பெரிய இன்னோவா மாதிரி ஏதோ ஒரு வண்டி, என்ன சின்ன பையன், அப்போ எனக்கு சரியா தெரியல. ஆனால் அப்போவே நான் இந்த நாட்டியோ இந்த பார்த்து இந்த வைல்டில் எப்படி நடக்கும் ஓரளவுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தனால எனக்கு தெரியும். எங்கள் அம்மா சைடு ரிலேஷன்ஷிப் அவங்கலாம் வந்துட்டு அந்த ஒரு டேம், அந்த டேமில் உள்ளே போயிட்டு பரம்பியார் டேம்னு நினைக்கிறேன். ஸோ அது அங்கே ஒரு வைல்டு சான்ச்சுரி இருக்குது. அங்கே போகிறோம். அது ஒரு கொஞ்சம் அது மூடுற டைமுக்கு போகிறோம். அது ஒரு அநேகமாக நாங்கள் போகிற டைம் வந்து 4-4:30 இருக்கும். அந்த டைம் தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா யானைக்கும் வந்து வெளியே வர டைம் ஆகிப்போச்சு. 4 மணிக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியில் வரப்போகிறோம். அந்த வெளியில் வர டைமில் யானைலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறேன்,
இது வந்து யானை வந்துருச்சு அப்படின்னா கத்தாதீங்க, இது பண்ணாதீங்க, அது சத்தம் போடாதீங்க, அது நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சின்ன பையன், எனக்கு எவனும் மதிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாம் ரிலேஷன் தான், மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஓட்ட வந்து ஊங்கிறாங்க. அப்புறம் இவர் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருப்பாங்கள்ல, அவங்க வராங்க. என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு கூட்டம் யானை இந்த பக்கம் இப்படி ஏறுது, நடுவில் பிரிட்ஜு, ஒரு ஆறு போகுது. இங்கே ஒரு கூட்டம் ஒரு யானை வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த இதில் ஆற்றுக்கு கீழே இருந்து வந்து அப்படி பிரிட்ஜில் ஏறப்போகுது. அந்த பிரிட்ஜ்னா இந்த சென்ஸ் அந்த ரோட்டில் அப்படி ஏறப்போகுது. நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு கூட்டம் யானை வந்து ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருக்கு, பின்பக்கம் ஜாம்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டில் போகிறோம், அவன் வண்டி நிப்பாட்டி அந்த கீழே நடந்து வர யானை கூட்டம் நிறைய பெரிய கூட்டம். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 8 யானைமே அந்த மாதிரி குட்டி எல்லாம் அப்படிலாம் இருக்குது. அந்த யானையை வந்து எல்லாம் அந்த பாலத்திலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வண்டிக்கு ஒரு வண்டி 2 வண்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம், நடுவில் பிளாக்கு மாட்டிக்கிட்டோம். இங்கே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரேஞ்சர் வந்து அந்த யானைக்கு மேலே வரதுக்கு முன்னாடி வண்டியை மூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லி ஒவ்வொருத்தனை விரட்டுறாரு. அப்போ எல்லாம் ஏறி போகிறாங்க. ஏறி போகும்போது அந்த கூட்டம் மேலே ஏறிடுச்சு. கரெக்டாக எங்கள் வண்டி வருது. எங்கள் வண்டிக்கு முன்னாடி ஒரு சுமோ வண்டியில் ஏறிடுச்சு. மேலே யானை வந்துருச்சு. வந்துட்டு அப்படியே என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி யானை அந்த சும்மாவை தட்டுதுங்க, ஒரு தட்டு கதறாங்க. கதறினோடனே நான் அன்னைக்கு கண்ணால் பார்த்தேன், யானை ஒரு செகண்ட் பயந்து இப்படி பின்னாடி போச்சு. இவங்க உள்ள அப்படி அந்த யானை வந்து ஏதோ வெள்ளையாக இருக்குது, இரும்பில் இருக்குது, அது என்னென்னு நார்மலாக தான் வந்து தட்டுச்சு. அதோட பாடி லாங்குவேஜ் எனக்கு நல்லா தெரிஞ்சு. நார்மலாக வந்து யானை தூக்கி மேலே போட்டுச்சுங்க. இவங்க உள்ள கத்துல அது ஒரு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் தலையை இப்படி ஆட்டிட்டு வந்து முட்டிச்சு பாருங்க வண்டியை. என்ன பண்ண முடியும்? seems to be a Jurassic Park situation. என்ன பண்ண முடியும்? நாங்க அடுத்த வண்டி, அவன் வண்டி அடி வாங்கிட்டு இருக்கு, நாங்க அடுத்த வண்டி முடிஞ்சிருச்சு. சோழி முடிஞ்சதுடா. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் என் சின்ன பையன் யாரு, ஆனால் நான் அப்போவே சொல்லேன் கத்தாதீங்க, கத்துனா யானைக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்புறம் அவங்க அடிக்கும்போது அந்த ரேஞ்சர் இருக்கார்ல, அவர் வந்து விசில் அடிச்சுட்டு இது பண்ணுறாரு. துப்பாக்கியும் அவர்கிட்ட கிடையாது பாவம். விசில் அடிக்க யானை வந்து கொஞ்சம் இது பண்ணி, ஏன்னா அதுக்கு தெரியும் ரேஞ்சர்ஸ், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு அவங்க ஆபத்துன்னு அதுக்கு தெரியும். அதனால் அது அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது ஒரு கூட்டம், இதுதான் மொதல் யானை, இந்த கூட்டத்தை வழி நடத்துகிற யானை. ஸோ அது கூட்டம் வேறு பின்னாடி வராதனால அது அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ரோட்டில் அப்படியே இது பண்ணி அந்த கூட்டம் இது காலியாச்சு. அந்த கூட்டம் காலியாக எங்கள் பின்னாடி வந்த யானைக எங்களுக்கு சைட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்ல வேலை போயிடுச்சு. அப்படியே அந்த கூட்டம் காலியானோன்னா வண்டியெல்லாம் எல்லாம் ஒரு அழுத்து போயிட்டாங்க சல்லுன்னு. அது அப்படியே நாங்களும் வந்துட்டோம். சரி, இது என்னென்னா அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மக்களுக்கு கிடையாது. தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு வைல்ட் லைஃப்பை பார்க்க போகலாம், அது நேச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான். பட் அந்த சென்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதே போல் போகும்போது இந்த காட்டுக்குள்ளே போகும்போது இந்த குரங்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் வந்து போயிட்டு 5 ஸ்டார் கொடுக்குறது, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ரெட் புல்லாம் கொடுக்குறோம் ப்ரோ, அதான் இந்த பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாதீங்கடா, அதுகளுக்குலாம் ஒத்துக்காதுராது. ரெண்டாவது இதை சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அப்புறம் அது திரும்ப அது அடிக்ட் ஆகி அதுகளுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதுகளோட காட்டுக்குள்ளே இருக்க உணவுகளை அதுக்கு சாப்பிடாது, அதோட ஜென்ரேஷனே அழிஞ்சு போயிடும்டா, எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் அதுக்கு ரவுடியாலாம் மாறி நிற்கிதுங்க பல குரங்கு. இப்போ நீங்கள்லாம் போனீங்கன்னா குரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வேற பயங்கரமாக இன்டெலெக்சுவலாக யோசிக்குதுங்க. ஃபோனை தூக்கிட்டு போகுதுங்க, ஃபோனை தூக்கிட்டு போகுது. அது என்னன்னா ஃபோனுக்கு அந்த ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு உட்காந்துக்குது. இவங்களுக்கு தெரியும் இந்த மனித குரங்குகளுக்கு இதுதான் முக்கியம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி அது நமக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போ அப்படின்னு தூக்கி போடுன்னு அது போகுது. அந்த மாதிரி வழிப்பறி கொள்ளைகளை உருவாக்கி வச்சுருக்கீங்க நீங்கள், பழக தெரியாமல் பழகி. அப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு அனிமலோட இன்ட்ராக்ட் பண்ணுறத நம்ம ஒரு சென்ஸை வளர்த்துக்கோங்க. நாய்களும் அதுதான், நாயோடையே நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியலன்னா மித்த எந்த உயிரினத்தோடும் நம்மளால் இன்ட்ராக்டே பண்ண முடியாது. நாய் தாங்க ஒரு ஈஸியான அனிமல். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அனிமல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிறதுக்கு நாய் தான் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு உயிரினம். அதுலேயே நம்ம இவ்வளோ கோட்டை விடுறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம இவ்வளோ பேசியாச்சு, அட் த சேம் டைம் வளர்க்குறவங்க மேலே தான் இது மிஸ்டேக். அவங்க தான் பொறுப்பு. நாய் வந்து போய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது முழுக்க மிஸ்டேக். ஹி ஹேஸ் டு கோ டு ப்ரிசன். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அவங்க வந்து அதை இது பண்ணி தான் ஆகணும். ஒன்றால் உன்னோட நாய்க்கும் வாழ்க்கை வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பாவம் அதுகளுக்கு யாரை தெரியும்? அதுக்கு இந்த ஆள் மேலே பாசமாக வளர்ந்துருக்கும். இவர் தான் அப்பா, இவர் தான் அம்மாங்கிற மாதிரி அது அப்படி நினச்சி தான் வளர்ந்துருக்குங்க. ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரிச்சுட்டு போகிறது எப்படியோ அதே மாதிரி தான் ஓனர்கிட்ட இருந்து நாயை பிரிச்சுட்டு போகிறது. அப்பா அம்மா சரியில்லைங்கிறதுக்காக குழந்தைகளை தண்டிக்கிற கதை தான் இப்போ இந்த கதை. அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுகளோட லைஃபே இப்போ ட்ராஜிக்காக மாறுது. ஸோ இந்த சென்ஸ் வளர்க்குறவங்க ஹேஸ் டு டேக் த ப்ளேம். நாய்களை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு ரிக்வஸ்ட், அதில் வந்து அது ரொம்ப கெட்ட நாயெல்லாம் கிடையாது, தெரியாமல் அந்த ஒரு தவறை பண்ணிடுச்சு. அதுகளை வந்து பாதுகாப்பாக இது பண்ணி அதுகளை வந்து
நல்லா வளர்க்க தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இவங்களுக்கு வளர்க்க தெரியல, இவங்க இந்த மாதிரி ஆசையில் போய் வளர்த்துக்கிட்டு இது பண்ணுறதை விட நல்லா வளர்க்க தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தா அவர் நல்லபடியாக வளர்ப்பார். அவ்வளோதான் விஷயம். அந்த வேலையை தான் கவர்மெண்ட் பண்ணணும். இந்த டாக்ஸிக்காக வந்து ஒரு உயிரினங்கள் மேலே வெறுப்பை காட்டுறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அதே போல் நம்ம உயிர் வந்து ஒசத்தி, அடுத்த உயிரெலாம் மசுருன்னு நினைக்காதீங்க. சுப்பீரியர் மென்டாலிட்டி, அந்த மென்டாலிட்டிலேருந்து மனிதர்கள் வெளியில் வாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதனால் எல்லா உயிரும், ஒவ்வொரு உயிரும் நம்ம வள்ளலார் சொல்கிற மாதிரி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி எல்லா உயிருக்கும் உணர்வு இருக்குது, எல்லா உயிருக்கும் ஒரு ரைட் டு லிவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு பயனற்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த பண்ணாதீங்க. நாய்க்கு போய் விஷம் வைக்கிறது அதெல்லாம் உனக்கு என்ன பயன் வந்துட போகுது? அதெல்லாம் இந்த பண்ணுற வேலையெல்லாம் வைக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுறீங்க, அந்த ஒரு வெறுப்புணர்வை பண்ணுறீங்க. எவனோ ஒருத்தனை நாய் கிடச்சதுக்கு அத்தனை நாயும் ஊரில் இருக்க நாயெல்லாம் கொள்வது, அடிக்கிறது, கல்லெடுத்து அடிக்க நிறைய நான் பார்த்துருக்கேங்க. என் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் சைக்கோபேத்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க திருநாய்கிட்டலாம். எங்கள் பொள்ளாச்சியில் ஒருத்தர் அப்படி தான், நாங்கள் ஒரு வயசான நாய்ங்க பாவம், அதை வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் வரும் சாப்பிட்டுட்ருக்கோம், அது வாட்டு வரும், வீட்டுக்குள்ளே வராது, அந்த மெயின் கேட்லேருந்து உள்ள வரைக்கும் வந்துட்டு போகும். ரொம்ப வயசான நாய், அது யாரையுமே எதுவுமே பண்ணாது. எங்கள் அப்பா காலையில் இதுக்கு ஒரு ஏரியாவில் போய் ஓட போவார், இந்த இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போவார். அப்போ அவர் கூடயே போயிட்டு திரும்ப அவர் ரிட்டர்ன் வரும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகும். போயிட்டு அப்புறம் திரும்ப வரும்போது அது கூட அதோட ஹேபிட், அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அது தெரு நாய் தான், தெருவில் அது வயசான நாயும் கூட, அது சாக கடந்த நாய் தான். நாங்கள் கொஞ்சம் சாப்பாடெலாம் போட்டோன்னா கொஞ்சம் தேறி அப்படி இருந்துச்சு. அதை ஒருத்தர் ஒரு 2-3 வீடு தள்ளி தாங்க அவர் வந்து போட்டு உருட்டுக்கட்டையில் போய் அடிச்சிட்டாருங்க. நாங்கள் இல்லை, அப்போ மற்றவங்களாம் இருப்பாங்கல்ல, உருட்டுக்கட்டையில் அடித்து பாவம் அடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் இறந்து போச்சு. எதுக்கு அந்த நாயை போய் உருட்டுக்கட்டை என்ன பண்ணுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துருச்சான். என்னங்க இது? என்ன நம்மளாம் மனுஷனா? அர்பன் சைக்கோஸ் எல்லாம். அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் படுத்தா இப்போ என்ன ஆகிப்போச்சு? என்ன குடி கட்டி போச்சு? இது வீடு என்ன இதை இப்படி இடிஞ்சுக்கிட்டு விழுந்துரு போதா நாய் வந்து படுத்துச்சுன்னா? என்ன சைக்காலஜியில் நீங்களாம் பிஹேவ் பண்ணுறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து இது ஹியூமன் சொசைட்டி கிடையாது. நாளைக்கு ஒரு பஞ்சம் வந்தால் இந்த பைத்தியக்காரங்களை என்ன பண்ணுவாங்க? அடுத்து இந்த மாதிரி சைக்கோபேத்ஸ்லாம் நாளைக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சுங்க, என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கேனிபல் ஆயிடுவாங்களா? ஆனாலும் ஆயிடுவாங்க. நம்ப முடியுமா? எனக்கு பசிக்குது, உன் குழந்தைய கூடன்னு பிரித்து சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதானே பகுத்தறிவு, நாமே நம்மளை உண்டு கொள்வோம் அப்படின்னு அதை பண்ண மாட்டாங்க. சைக்கோபேத்ஸாக மாறிடுவாங்க போல. இந்த பர்ஜுன்னு ஒரு படம் வரும் பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது நீங்க எல்லாம் பார்த்தா. அப்போ இதெல்லாம் வந்து தப்புங்க. அதனால தான் சட்டங்கள் இருக்குது. ஒரு அனிமலை வந்து இந்த மாதிரி அபியூசிவாக, ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் கமெண்ட்லாம் அடிச்சுட்டு இருக்கானுங்களே கிறுக்கணுங்க மாதிரி, அதெல்லாம் சொல்கிறேன். யாராவது பார்த்து வைல்டு ஆக்டிவிஸ்ட் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போவோம் ராஜா. கேட்டுக்கோயா திலத்தம்மா சந்திரன், ஃபேக் ஐடி வேறு வச்சுருக்காங்க. அதனால் புரிஞ்சுக்கோங்க. அதனால் இது மாதிரிலாம் வந்து வன்மத்தை கற்கிறது. அதில் இன்னொரு சில குரூப்லாம் ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்குது. இதில் அவங்க வளர்க்க மாட்டாங்க சில பேர், அதனால வந்து இல்லாதது போல அதெல்லாம் சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் என்ன சொல்லிட்டு வராது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் ஒரு பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு குப்பையில் போடுங்க. அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு பிலீஃப் நான் வளர்க்க மாட்டேன்னா வளர்க்காதீங்க. அடுத்தவன் வந்து குறை சொல்லிட்டு இருக்காதிங்க. அடுத்தவன் வளர்க்குறது அது அருவருப்பா தேவையில்லாமல் பார்த்து. நீ வந்து பால் குடிக்கிறியா, மட்டன் சாப்பிட்றியா, எல்லாம் சிக்கன் சாப்பிட்றியா, இதெல்லாம் வளர்த்ததுனால தான் வருது. பால் மட்டும் அப்படியே வந்து மாடு வந்து டெய்லி வந்துட்டு அவங்க உள்ள பேக்கெட்டில் போட்டு போயிருதா? அதை ஒருத்தன் வளர்க்குறான், அந்த மாடும் முட்டை தான் செய்யும், உதைக்க செய்யும். அதுக்கெல்லாம் எத்தனை மாடு கறவை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. மடியில் கை வச்ச உடனே வந்துட்டு அந்த ஒரு விவேக் படத்தில் அந்த இதை இறக்கி விட்டு பண்ணுவாங்கல்ல, என்ன காற்று வருது அந்த மாதிரி அப்படியே ஈஸின்னு நினைக்கிறாங்க மாட்டுக்கு பால் பீச்சுறதுலாம். சில நேரங்கள்லாம் மாடு கோவத்தில் இருக்கும், முட்டி விட்டுரும், அது காலால் எத்தி விட்டுருங்க, மூஞ்சிலே உதைக்கும். நான் ஒரு ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்க போனதில் ஒரு ஹார்ஸ் ரைடர் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள் காலேஜில் இருந்த எஸ்ஆர்எம்ல. அங்கே ஹார்ஸ் ரைடிங் கோர்ஸ் இருக்குது. நமக்கு தான் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம்ல. குதிரை இருக்குது, 2 குதிரை இருந்துச்சு. இந்த குதிரையை ஒன்று எதுக்கு அந்த குதிரை இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் போய் கேட்டேன், இது ஹார்ஸ் ரைடிங் கோர்ஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படிலாம் கோர்ஸ் இருக்கா, சரி அந்த கோர்ஸில் நான் போய் சேரன்ட்டு போய் சேர்ந்து அதெல்லாம் ஒரு காமெடி. காலேஜ் படிக்கும்போது நான் ஒருத்த மட்டும் குதிரையில் போயிட்டு இருப்பேன், எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, காமெடி மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் எனக்கு அதில் ஆர்வம் அதிகம். அதில் நான் வந்து நானும் இன்னொரு பையன் மட்டும்தான் அந்த ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் போனோம். அவர் அந்த ட்ரெயினர் இருக்குல்ல, அந்த ஹார்ஸ் ட்ரெயினர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பல்லே இல்லை. கேட்டேன் என்னங்க ஆச்சு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, லாடம் கட்டும்போது பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன், என்ன நினச்சான்னு தெரில, வாயில் ஏற்றிட்டான் அப்படின்னு. அப்படி என்ன ஆச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்க, அந்த தாடை உடஞ்சிருச்சு தாடையெல்லாம் சர்ஜரி பண்ணி இது. அப்புறம் பல்லு மட்டும் அது இன்னும் அது கொஞ்சம் கட்டுறதுக்கு லாடம் கட்டுறப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. லாடம் கட்டுறது மாதிரி குதிரை பால் கறப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க பேசுறீங்க? ஆனால் பல்லு உடஞ்சிருச்சு, ஃபுல்லாக பல்லு உடஞ்சிருச்சு, பல்லு தாடையே உடஞ்சிருச்சு அவருக்கு. அவர் தாடை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணிட்டாரு.
இன்னும் அதில் பல்லு கட்டலை, அதனால அந்த கேப் ஓப்பனாக அப்படியே இருக்குது. அப்படியே சிரிச்சாருன்னு வைங்களேன், அப்படியே உள்ள அப்படி ஒரு அந்த இது மாதிரி இருக்கும். அப்போ குதிரை வாய் பல்லெல்லாம் உடஞ்சி தாடையெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த குதிரை மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஏன் புரிஞ்சுக்கிறாங்க அந்த டைமில்? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. அதான் நான் சொல்கிறேன், அவரோட குதிரை தான் வாயை உடச்சிருச்சு, வாய் தாடையே உடஞ்சி அழகெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த உயிர் தெரிஞ்சு பண்ணலை. அது காலில் நாடம் கட்டும்போது அப்படி ஒரு உதச்சிச்சு தெரியாமல், ஒரு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி அதுலேயே ஆகி போயிடுச்சு. சொல்ல முடியாது, புடநிலை பட்டிருந்தால் உயிர் போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த மனுஷனால் அந்த குதிரை மீது அன்பு செலுத்த முடியும். நான் போகும்போது அதுக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வாங்க. நான் போகும்போதெல்லாம் கேரட் வாங்கிட்டு போவேன். அது கேரட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏறணுன்னே என்னை விழுக்காட்டி விட்டுட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ இந்த அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இந்த ஒரு 2 நாய் பண்ண தப்பு தெரிஞ்சு பண்ண தப்பு கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய இழப்பு, அவங்க குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. அதிலிருந்து அவங்க ஃபேமிலி ஒரு ட்ராமடைஸ் ஆகி ஆயிரும்ல குழந்தை, அதுலேருந்து வெளியில் வர்றதும். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயம் அந்த குழந்தை ஒரு நாயை வளர்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ட்ராமடைஸ்லேருந்து சீக்கிரம் வெளியே வரக்கு அந்த நாய் உதவும். இதோட பெஸ்ட் வே வேறு எது ஃபியூச்சரில் சரியாகி வந்தோன்னு அந்த ட்ராமடைஸ்லேருந்து அந்த குழந்தை வெளியில் வரும். ஏன்னா நாய்கள் மனிதன் மீது எந்த விதமான வன்மமும் வச்சு எந்த வேலையும் செய்கிறதில்ல. நாய்கள் பொறாமைப்படுவதில்லை, நாய்கள் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்கிறதில்லை, நாய்கள் இவன் பணக்காரன் இவனை கடிக்கணும், நாய் இவன் பிச்சைக்காரன் இவனை கடிக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்க போகிறதில்ல. தே ஹாவ் நோ சோஷியல் ஸ்டேட்டஸ், தே ஹாவ் நோ நத்திங். சாதி பார்க்காது, இனம் பார்க்காது, அதெல்லாம் பார்க்காது. ஸோ நாய் மனிதனோட பல இடங்களில் மேலாக இருக்கிறது. அதனால் புரிஞ்சு கொள்ளுங்கள். அதில் பாவம் தயவு செஞ்சு இதில் இந்த மாதிரிலாம் கார்னர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நாயெல்லாம் கொல்லணும், நாய் வளர்க்குறவங்களுக்குலாம் தடை போடணும், நாயெல்லாம் தடை பண்ணி அழிச்சு விட்றணும், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாய் தேவைப்படும். நான் திரும்ப சொல்கிறேன், வேர்ல்டு வார்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது நல்லது. எதிரி நாட்டு சோல்ஜர் அவன் வீட்டுக்குள்ளே வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நாய் இருந்துச்சுன்னா அது அவன் கூட சண்டை போட்டுருக்கும், நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? அதெல்லாம் யோசி. அந்த காலத்தில் நடந்துச்சு, ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. அப்புறம் இப்போ திரும்ப நடக்கவே நடக்காதா? அப்படி சொல்ல முடியுமா அவனால்? அதான் உலக பொருள் எல்லாம் தயாராக இருக்கானுங்களே, அதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்மளோட சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஹியூமன் சொசைட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு இவைகள் ஒரு காரணியாக இருந்திருக்கு. அந்த காரணிகளெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா அப்புறப்படுத்தினீங்கன்னா திரும்ப ஒரு பேக்ட்ராப் வரும்போது எதுவுமே இருக்காது பாதுகாக்க. அதனால் மனசில் வச்சுக்கோங்க, நாய்கள் மனிதர்களுக்கு தேவை. அது இந்த மாதிரி கார்டிங் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய எமோஷன்ஸ் இது பண்ணுறதுக்குலாம் டாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள், வன்மத்தை கக்காதீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கூட நீங்கள் பேசுறதுக்கு நிறுத்தத்துக்கு மனசே இல்லாமல் தான் நிறுத்துறீங்க. ஏன்னா நிறைய போயிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக இந்த டாக்ஸு கேட்ஸ் டாபிக்ஸ்னால் நீங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்பீங்க. இந்த ரொம்ப பழைய டைலாக் தாங்க, நோ பேட் டாக்ஸ் ஒன்லி பேட் ஓனர்ஸ் அப்படிங்கிறத சொல்லி தான் இங்கே முடிக்கிறோம். நிஜமாவே அந்த குழந்தைக்கு ரொம்ப ட்ராமட்டை அது சீக்கிரமாக வெளில வரணும். அந்த நாய்களையும் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்க, வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த அனிமல்ஸ் மேலே இன்னும் நிறையா வகையான ஹேட்லாம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம பேசிட்டு போது எனக்கு ஒன்று தோணுச்சு. டிங்க், DINK, டபுள் இன்கம் வித் நோ கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆயிடுறாங்க. இந்த நாய் தான் என்னோட பாப்பா, அதனால நம்மளுக்கு எதுக்கு பாப்பா, இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேசிட்டோன்றதுனால இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறப்போ உங்க சேனலுக்கு பேசணும். எங்க சேனலுக்கு இல்லைங்க, ஏன் சேனலுக்கு இல்லைங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ஆயிட்டு இருக்குங்க. பாவங்க குழந்தைய பெற்றுக்காம நாய் குழந்தை மாதிரியே இல்லை, அப்புறம் எதுக்குப்பா குழந்தைன்னு கேட்டு புருஷனோ இல்லை மனைவியோ செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டாபிக். அதான் டிங்க்ன்ற வார்த்தை இப்பதான் எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சது. அதை பத்தி பேசணும். சொல்லிதான் எனக்கும் தெரியும். ஆமா, எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டி ஏதோ ரீல்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அதை பத்தி நம்ம சீக்கிரமா பேசலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.